நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில இன்னும் கொஞ்ச நாள் தண்ணியே கிடைக்காம போயிடும். அப்படி தண்ணி கிடைக்காட்டி இந்த உலகத்துல எவனாலுமே நிம்மதியா வாழ முடியாது. தண்ணிக்கு அடுத்து என்ன பண்றது? நிலவுல தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொரியாவை சேர்ந்த சில விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, அங்க போய் அதுல இருக்கிற ஒரு சோர்ஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாங்க. ஆனா போன இடத்துல அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்துல இருந்து அவங்க தப்பிச்சு திரும்பி இந்த பூமிக்கு வந்தாங்களா, தண்ணீரோட பிரச்சனை சரியாச்சா அப்படின்றதான் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன தி சைலண்ட் சி அப்படின்ற ஒரு கொரியன் வெப் சீரிஸோட மீதி கதை. இந்த சீரிஸ் வந்து ஒரு தரமான ஒரு சீரிஸ். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நமக்கு சொல்ல போற ஒரு சீரிஸ் தான். மொத்தம் 8 கதை இருக்கு. ஒரு நாளைக்கு 2 எபிசோட்னு சொல்லிட்டு நாளே நாள் இந்த சீரிஸை முடிச்சிட்டு அடுத்து நம்ம வழக்கம் போல படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த தொடக்கத்திலே அப்படியே கேமராவை ஒரு கண்ணு மாதிரி திறக்கிறாங்க. திறந்து ஒரு பொண்ணு ஒரு நிலவு கிட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தலைகளை தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் வந்து இப்ப விண்வெளியில இருக்காங்க. எதுக்கு விண்வெளிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிலவுல வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அது எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. பட் இவங்க போன ஃபேஸ் ஷிப் ஒரு ரிப்பேர் ஆகி ஒரு பள்ளத்து கிட்ட கவுந்து கிடக்குது. அதுக்குள்ளதான் வந்து பார்த்தா இவங்க எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. இல்ல இன்னொரு விஷயம்னா, இவங்க போக வேண்டிய ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கீழே விழுந்துட்டாங்க. இங்க இருந்து எப்படி அவங்க போறதுன்னு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு சில பேருக்கு அடிபட்டு இருக்கு. இவங்களெல்லாம் எப்படி காப்பாற்ற போறோம், ஆக்சிஜன் கூட கிடையாது அப்படின்ட்டு இந்த கேப்டன், அதாவது நம்ம படத்தோட ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி அங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்தா அடிபட்டு இருக்கா, ஒரு படுத்த படிக்கா இருக்காரு. இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், ஆக்சிஜன் வர கம்மியா இருக்குன்ட்டு ஒரு நர்ஸ் வேற சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி தப்பிச்சு வெளில போறாங்க அப்படின்றத அப்படியே டைட்டில போட்டு நம்ம கதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த உலகத்துல கிட்டத்தட்ட வெறும் 40% தண்ணீர் மட்டும்தான் இருக்கு அப்படின்றாங்க. இந்த உலகமே 40% இருக்கிற இந்த தண்ணீரை நம்பி தான் உழப்ப ஓட்டிட்டு இருக்குது. இப்ப இந்த தண்ணீர் கிடைக்காதனால விவசாயம் வந்து யாருமே பண்றது கிடையாது. எங்கேயும் ஒரு குடோன்ல வளையிற செயற்கையான உணவுகளை தான் இந்த மக்கள் இப்ப சாப்பிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணிகளை இந்த கவர்மெண்ட் குடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது. இதுல வேற செல்ல பிராணிகளுக்கு நம்ம எங்க இருந்து தண்ணி குடிக்கிறது, அதுல வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இந்த பூனை நாய் எல்லாத்தையும் வளர்க்க கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட காட்டுறாங்க. ஒரு அதிபர் கூட இவரு என்ன பண்றாரு, ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு எதோ ஒன்னு பார்த்து ஸ்டெக் ஆகி நிக்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்ம கீரனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு புலிக்கு ஒரு கூண்டுக்குள்ள உட்காந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவரு அப்படியே ஒரு ஆச்சரியத்துல நிக்கிறாரு. இப்படி இருக்கும் போதுதான் கீரன் கிட்ட போயிட்டு ஒரு சில பேரு பேசுறதுக்காக போறாங்க. அங்க போன கருத்து கீரனுக்கு என்ன சொல்றாங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னல, எனக்கு வந்து இந்த இது பிடிக்கவே பிடிக்கல, இந்த ப்ராஜெக்ட் நான் வரமாட்டேன்னு எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்றது அப்படின்றப்ப கிங் வந்து உங்ககிட்ட கடைசியா ஒரு வாட்டி பேச சொன்னாரு. இந்த ப்ராடக்டோட பேரை சொன்னா கண்டிப்பா நீ ஒத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ப்ராஜெக்டோட பேரை சொன்னதுமே கீரன் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. எஸ், கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ப்ராஜெக்டுக்காக நிலவுக்கு போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன கடுத்து கீரன் தனக்குன்னு இருந்த ஒரு சொந்தமும் போயிட்டு அப்படின்றனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தன்னோட வாழ்க்கையை போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுதான் கீரன் இந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கறத காட்டுறாங்க. இந்த ஊருக்குள்ள யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வளர்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா மனுஷன் குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாதுன்னு சொன்னல. ஆனா கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாம தான் இதை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் இந்த இடத்துக்கு போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரன் SAH அப்படின்ற ஒரு ரிசர்ச் சென்டர்ல இருக்காங்க. இதுக்குள்ள போகும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 147 பேர் இந்த விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்காக போயிட்டு இறந்து போயிருப்பாங்க. அவங்க நினைவா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துல ஹீரோ பாக்குறாரு. ஹீரனை பார்த்து, நம்ம இந்த ப்ராஜெக்ட் நீனே வரப்போற போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும், நான் தான் நிமிஷனுக்கு கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்றாரு, இங்க இருந்து உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு சோர்ஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு நீங்க வரணும், அவ்வளவுதான், சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கீரனுக்கு என்ன கேக்குறாங்கன்னா, எங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போக சொல்றீங்களே, ஒருவேளை அந்த இடத்துல உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அந்த கிம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் நேரடியா சொல்ல மாட்டாரு. அதுக்கு பத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மஞ்சள் முடி போட்ட ஒரு பொம்பளை இருக்கா. அவ என்ன சொல்றான்னா, இல்லம்மா அப்படிலாம் போற எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அங்க என்ன பிரச்சனை இருக்குன்றதே எங்களால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. மேபி அந்த 140 பேர் இறந்து போகாம திருப்பி வந்திருந்தாங்கன்னா அவங்க மூலமா அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டும் அந்த சிப் நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்போம். பட் அது நடக்கல. அதனால தான் வெத்தவங்களை வெளில அனுப்பி விட்டு நாங்க கஷ்டப்படுத்துறதோட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆகி ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கிற உங்களை நாங்க அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே வயசான பெண்மணி ஹீரன் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்காக அவங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் தாகம் பண்ணிருக்கிறா. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அப்படி
அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கோல்டு கார்டு கொடுக்குறாங்க. இந்த கோல்டு கார்டு வந்து பார்த்தா நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ரேஷன் கார்டுல தண்ணி வாங்குறாங்கல்ல, தண்ணி சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீரோனுக்கு அன்லிமிட்டடா கிடைக்கும். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்தா அவங்க அக்கா ஞாபகமா தான் அந்த நாய்க்குட்டியை வளர்த்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே காட்டிட்டு அப்படியே நம்ம நிகழ்காலத்துல இந்த ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு இந்த மிஷனுக்கான கேப்டன் அதாவது ஹீரோ கிட்ட போய் பேசுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தா கரெக்டான ஒரு பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மேபி அவங்க காணாம தான் போயிருக்கலாம், இல்ல செத்து கூட போயிருக்கலாம். அது நமக்கு சரியான ஒரு தகவல் கிடைக்கல. ஆனா நீங்க இந்த மிஷன்ல இருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்தால உங்களை நம்பி தான் நான் வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த கேப்டன் என்ன சொல்றானா, என்ன நம்பிட்டுல உன கைவிட மாட்டேன், நான் உனக்கு கத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருமே வந்து பார்த்தா அந்த ராக்கெட் குள்ள இருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்தா கொஞ்சம் இல்ல ரொம்பவே பயத்தோட இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கேரக்டர் வருது. இது வந்து பார்த்தா ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன், ஒரு ஜாலி மேன் அப்படின்ற மாதிரியே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு பதட்டமும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா வராரு. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாக்லேட் கொடுத்துட்டு, ஏ புள்ள எதுக்கு இப்ப நீ பயந்துட்டு இருக்கிற, ராக்கெட் பயணம் தானே, விண்வெளிக்கு தானே போறோம், எதுக்கு பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் ரொம்ப கேஷுவலா இரு, பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா எனக்கு தெரியும் உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமா போயிட்டு, அதனால வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒரு லேடி என்ன சொல்றாங்க, எல்லாம் எங்களை பார்த்து தெரியும், நீ போய் உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த இடத்துக்கு ஹீரோ போறாரு. ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாரு, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா செக் பண்ணி பாக்குறாரு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்றது ராக்கெட்டை எடுக்கிறாங்க. அது விண்வெளியில போயிட்டு இருக்கும்போது ஹீரோ முதல்ல அந்த கேப்பை கட்டிட்டு வெளில போறாரு. வெளில வந்து பார்த்தா அந்த இடத்துல ரெட் லைட் எரியுது. என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க போயிட்டு இருக்க ராக்கெட்ல ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி வெடிக்க போகுதுன்னா இவர் என்ன சொல்றாரு, நம்மளோட ஃபேஸ் ஷிப்பை மட்டும் கட்டி விட்டுரு, நம்ம அதுக்கடுத்து வந்து பார்த்தா கீழே போயிடலாம், அப்படி இல்லாட்டி நம்ம வெடிச்சு செத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பைலட் என்ன சொல்றானா, சார் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் சார், அதை இறக்கிட்ட கூட நம்ம கரெக்டா அந்த ஸ்டேஷனுக்கு போக முடியாது, ஏதாச்சும் ஒரு மூலையில போயிட்டு நம்ம கீழே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பார்த்தா ஹீரோ என்ன சொல்றாரு, நம்ம வெடிச்சு செத்து போறதோட இப்படி தப்பிச்சு போறது வந்து பார்த்தா நல்லதுதான், நீ அயத்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு இங்க என்ன பண்றாருன்னா அந்த ஷிப்பை கட்டி விடுறாரு. அப்படி கட்டி விடும் போது வந்து பார்த்தா அது அப்படியே சேஃப்டியா லேண்ட் ஆகாம ரொம்பவே கரடு முரடான பாதையில கவுந்து போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல போய் கீழே விழுது. இதுதான் வந்து பார்த்தா நம்ம ஓப்பனிங் சீன்ல பார்த்திருப்போம். அது எங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த நிலவுல ஒரு எட்ஜி கிட்டத்தட்ட அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தா விழுந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல பார்த்திருக்கோம். இப்போ இவங்க போக வேண்டிய இடத்துக்கு 7 கிலோமீட்டர் முன்னாடி விழுந்துட்டாங்க போல இருக்கு. இப்போ அந்த 7 கிலோமீட்டரை நம்ம எப்படி கவர் பண்றது, எப்படி அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தா ஆக்சிஜன் ரொம்பவே குறைய ஆரம்பிக்குது. இங்க இருந்து நம்ம போகணும்னா சீக்கிரம் நம்ம நடந்துதான் போகணும் அப்படின்ற மாதிரியும், நிக்க முடியாது போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்களே, அவர் வெளில எடுத்துட்டு இவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பார்த்தா அந்த ஷேப்பானது கீழே விழுது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே குதிச்சு போகும்போது ஒரு ஆளுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொன்னால அவர் வந்து பார்த்தா நடக்க முடியல, அவருக்கு தண்ணி தாகம் தேவைப்படுது. தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்க கைவசம் வச்சிருக்கிறது ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அது எனக்கு கொடுத்து நீங்க வந்து சரி பண்ண வேணாம், நான் எப்படி செத்துருன்றது எனக்கு நல்லா தெரியுது, நான் சாக போறேன், நீங்களாச்சும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு ரத்தம் வந்து எடுத்து செத்து போறாரு. சோ ஃபர்ஸ்ட் டிக்கெட் அவுட் ஆயிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு மாதிரி பயத்துல இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த வந்து பார்த்தா இவங்க எல்லாருமே இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா போகணும், ஏன்னா ரொம்பவே ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. அதனால நிலவுல வந்து பார்த்தா எல்லாரும் நடந்து போயிருப்பாங்க. ஆனா இவங்க போடுறாங்க ஒரு மாசான பீஜத்துக்கு நடுவுல. அப்படி போகும்போதும் கையில இருக்க மானிட்டர்ல இவங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தருக்கு 3 பாயிண்ட் இருக்கு, இன்னொருத்தருக்கு சுத்தமா இல்ல. இப்படி இவங்க தடுமாறி என்ன பண்றாங்கன்னா எப்படியும் அந்த ஸ்டேஷன் பக்கத்துல வந்துட்டாங்க. அந்த ஸ்டேஷனுக்குள்ள போகணும்னா பாஸ்வேர்டு போடணும், அதை போட்டா அது வந்து பார்த்தா இல்ல ராங் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுது. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரியா போயிட்டு சீரிஸ் பார்த்துட்டு இருக்க நமக்குமே வந்து பார்த்தா டேய் என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்களாடா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்களை அப்படியே தூக்கிட்டு எப்படி ஒரு ஹேக் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போன கருத்து ஹீரோ என்ன பண்றாரு, அந்த கதை சாத்துறாரு. உள்ள போயிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. இதுக்கு அடுத்தா வந்து பார்த்தா இவங்க திருப்பி ரொம்ப தூரம் உள்ள போகணும். அங்க போய் ஆக்சஸ் வச்ச கடுத்து தான் இந்த ஸ்டேஷன் திருப்பி ஒர்க் அவுட் ஆகும். ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த முதல் எபிசோட இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. அப்படியே 2வது எபிசோட் தொடக்கத்துல ஹீரோயின் இறந்து போன அவங்க அக்கா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் அவங்க அக்கா கிட்ட இருந்து ஸ்பேஸ்ல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கத ஹீரோயின் பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன அது பாஸ்வேர்டு கேக்குது. ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டேட்டா பர்த்தையும் போடுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையுமே ட்ரை பண்றாங்க. பட் அந்த மெயில் ஆனது ஓபன் ஆக மாட்டேனுது. அதனால ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்க, ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாங்க. இந்த போட்டோல யார் யார் இருக்கான ஹீரோயின் அப்புறம் அவங்க அக்கா 2 பேரும் ஒரு பீச்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அந்த பீச்ல நிறைய பேசியிருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா அக்கா கறி அந்த நில பத்தி தான் பேசியிருப்பா. என்ன பேசியிருப்பா அப்படின்னு சொன்னா நிலாவுல தண்ணி இருக்குதான், பட் அது நம்ம கண்ணுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. ஒரு சில பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அமைதியான கடல் போன்ற ஒரு நீர், அதனால தான் அது சைலண்ட் சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்றப்ப ஹீரோயின் அந்த ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்திட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அதை டைப் பண்றாங்க. அது உடனே ஓபன் ஆகுது.
கிடைக்குது. சரி, இந்த சைலண்ட் சி அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போல இருக்கு. அந்த மெயில் வந்து மெயில் மாதிரி தெரியல, ஏதோ கோடிங் மாதிரி அனுப்பியிருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தா ஃபைன் ட்ரூனா அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. ஃபைன் ட்ரூனா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஹீரன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, இப்ப அப்படியே திருப்பி விண்வெளியில காட்டுறாங்க. உள்ள போன எல்லாருக்குமே ஆக்சிஜன் போட்டாச்சு. ஆக்சிஜன் போட்ட அடுத்து இவங்க எல்லாருமே இப்ப அந்த ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்குள்ள போன அடுத்ததான் கிராவிட்டி ஆன் பண்ண முடியும், அங்க இருக்கிற சிஸ்டத்தெல்லாம் ஆன் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஒருத்தவன் ஒரு கருப்பாடு சேட்டலைட் போன் மூலமா பூமியில இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு என்னத்தையோ அனுப்பிட்டு இருக்கிறான். இங்கேயுமே ஒரு கருப்பாடு சுத்திட்டு இருக்குதான் போல இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே உள்ள போறாங்களா, அப்படி போறவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறாரு. இறந்து போனவரு கொஞ்சம் அழுகுன நிலைமையில இருக்கிறாரு. எப்படின்னா இந்த தண்ணியில இறந்து கிடப்பாங்களா அந்த மாதிரி இருக்காங்க. அதே தான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவரு தண்ணியில மூழ்கி போன மாதிரி இறந்து கிடக்குறாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்மளால சரியா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க ஒருத்தர் தண்ணியில மூழ்கி போய் அளவுக்கு தண்ணி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரன் என்ன சொல்றா, அவர் உடம்புல ரேடியம் பாதிச்சிருக்கா, முதல்ல அதை செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ரேடியம் செக் பண்ணி பாக்குறப்ப ரேடியம் செக் பண்றாங்க, அதுல எந்த ஒரு பாதிப்புமே இல்ல அப்படின்ற மாதிரி பாரு ஹீரன் ஒரு கேள்வி கேட்கிறான். நம்ம பூமியில இருக்கும்போது 147 பேர் இறந்து போனதா சொன்னாங்கல்ல, அது எல்லாமே இந்த ரேடியம் பாதிச்சு தான் இறந்து போனதா சொல்றாங்க. அந்த 147 பேர்ல ஒருத்தர் தான் இவரு. ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியம் வந்து பாதிக்கல அப்படின்றத ஒரு கேள்விக்குரிய கேட்கிறப்ப ஹீரன் கேட்கறதும் அங்க இருக்கிற கேப்டன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர்கிட்டயுமே அதுதான் சொல்றாங்க, பூலோகத்துல இருக்கிறப்ப ரேடியம் பாதிச்சு தான் இறந்து போனதா சொன்னாங்கல்ல, பட் இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி சாகவே இல்லையே, அப்ப இந்த இடத்துல ரேடியம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறப்ப கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனையை நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியாது, அவங்க ஏதோ ஒரு குத்து மதிப்பா சொல்லிருக்கலாம், நம்ம போக போக எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்த விட்டு போகிறாரு. பட் ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அதை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றப்ப அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு டைம் கிடையாது, நமக்கு கொடுத்திருக்கிறதே 24 மணி நேரம் டைம் தான், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பிளை எடுத்துட்டு கிளம்பணும், உன்னோட விருப்பத்துக்கெல்லாம் இங்க வேலை பார்க்க முடியாது புரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாரு. இதுக்கு அடுத்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே அந்த இடத்தை விட்டு போறாங்களா, இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கிறப்ப ஜெனரேட்டர் ஆன் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்ளை கிடைச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா பூமி கூட கனெக்ட் ஆகிறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றனால எல்லாரும் அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஹீரன் தன்னோட ஹெல்மெட்டை கட்டுறாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா பூமியில என்ன சொல்லி அனுப்புனாங்க, மேல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்குது, என்ன இருக்குது, ரேடியம் இருக்குது, அந்த ஒரு காரணத்தால தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இறந்துட்டதா சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த ரேடியம் இருக்குன்றனால தான் தன்னோட மாஸ்க் அதாவது ஹெல்மெட்டை கட்டாம இருக்கிறப்ப ஹீரன் மட்டும் தைரியமா கட்டுறா. கட்டின உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றா, ரேடியம்லாம் ஒண்ணுமே இங்க கிடையாது, எல்லாமே நார்மலா தான் இருக்கு, நீங்க கைட்டீங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்றப்ப எல்லாருமே ஹெல்மெட்டை கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம தான் போட்டிருக்க அந்த ஷூட்டையுமே கட்டி வைக்கிறாங்க. எனக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கு அப்படின்றனால ஆக்சிஜன் இங்க சப்ளை இருக்கு, அதனால இதை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் கேப்டன் என்ன பண்றாரு, அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அந்த பிக்சலை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அவர் எதை தேடி வந்தாங்களோ அதை பத்தி அதே தான் அப்படியே நமக்கு பூமியிலுமே செஞ்சு காட்டியிருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்னன்னா இவங்க தேடி போயிட்டு இருக்க பிக்சல் வந்து பச்சை கலர்ல இருக்குமா, நிறைய இருக்கும். சிவப்பு கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து பிரச்சனை உள்ளது, ஒரே ஒன்று மட்டும் பச்சை கலர்ல இருக்கும், அதுதான் கரெக்டான சாம்பிள், அதை மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கு எல்லாத்தையுமே ஹீரன் பிளாஷ்பேக்ல பூமியில இருக்கும் போதும் கேட்டிருப்பாங்களே, அங்க இருக்கிற மேப் வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சு தன்னோட மைண்ட்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரன் ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒருத்தர் கிட்ட போயிட்டு நம்ம கழுத்துல ஒரு சிப் போட்டிருக்காங்களே, அதே மாதிரி ஏற்கனவே இங்க வந்தாங்கல்ல ஒரு 147 பேரு, அவங்க கழுத்துல சிப் இருக்கும்ல, அதை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அந்த நபர் என்ன சொல்றானா, அதை கண்டிப்பா ஹேக் பண்ண முடியும் தான், ஏன்னா அந்த 147 பேரும் இறக்கும் போது அந்த சிப்புமே வந்து பாத்தீங்கன்னா வீணா போயிட்டு டிலைட் ஆன மாதிரி, அதனால திருப்பி அதை ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கேப்டன் வரப்போ இவர் ஏதாச்சும் சொல்லுவாரு, நம்ம இப்ப பேசலாம் அப்புறமேட்டு பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமா போற மாதிரி தெரியுது. அதுல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா செக்ஷன் 1 அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்புறம் ஹீரன் அப்புறம் அந்த ஜாலிமன் இவங்க 2 பேருமே செக்ஷன் 3க்கு போறாங்க. குடிமிமேன் அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா செக்ஷன் 2க்கு போறாங்க. இப்ப ஹீரோவும் அவன் டீமும் தான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 1க்கு போறாங்க. அங்க போன கடத்து அங்க இருக்கிற கதவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திறக்கணும், பட் திறக்கல. என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்களோட ஆக்சஸ்ல ஒரு சில இடத்த மட்டும் தான் இவங்களால ஓபன் பண்ண முடியும். அந்த ஒரு சில இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க இருக்கிறாங்களே இந்த ஒரு இடமுமே, ஆனா என்ன இவங்களால அதை ஓபன் பண்ண முடியல. என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி கையை வச்சு நம்ம திறப்போம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரம் செக்ஷன் 2க்கு போனாங்களா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பயந்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா மேல இருக்கிற கம்பி அதுல வந்து பாத்தீங்கன்னா கண் மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்கிறப்ப ஏற்கனவே இங்க இருந்தவங்க பொழுது போலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கிறுக்கிருப்பாங்க, அதை பார்த்து ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாலியா இருக்காங்கல்ல அவரு
வந்து ஹீரன் கிட்ட பேசுறப்ப ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுற மாதிரி தெரியல. இப்ப பூமியில ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒருத்தவன் திரும்பி வந்திருப்பான். அவன் கிட்ட போயிட்டு மேல ஏதாச்சும் ரிஸ்கா இருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பிரச்சனை அப்படின்றத நான் கண்ணால பார்த்ததில்ல, பட் அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணும், அதை கிட்ட பார்த்துதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனாலே ஹீரன் என்ன பண்றாங்கன்னா இதை எப்படியாச்சும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த கதவை திறக்க முடியாம திறந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த கதவை லைட்டா விளக்கி பாக்குறப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு கை, அந்த கையை பார்த்துமே அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. இப்ப அந்த கதவை திறந்து பார்த்தா அதுக்குள்ள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போய் போனமா கிடக்குறாங்க. அதுவுமே அழுகி போன நிலையில தான் இருக்கிறாங்க. ரொம்ப அழுகி போன மாதிரி, நம்ம முத சீன்ல தண்ணீர ஒருத்தர் இறந்து போன மாதிரி இருக்காருன்னு சொன்னோம்ல, அதே மாதிரிதான் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, முதல்ல இவங்க எல்லாருமே நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணும், அப்படி பார்த்தாதான் உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப திருப்பி ஹீரோ அதை தான் சொல்றான், உங்களோட பர்சனல் விஷயத்துக்காக ஒண்ணு மட்டும் நம்ம இங்க வரவே கிடையாது, நம்மளோட வேலையை பார்க்க தான் வந்திருக்கோம், புரியுதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பேசுனதை எல்லாரும் அங்க இருக்கிறவங்க மைக்ல கேட்டுட்டாங்க. கேட்டு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேக்குறப்ப, ஏன்னா சொன்னது உனக்கு புரியலையா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நீ நடிப்பல, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், அவனோட வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டான். இந்த பக்கம் இந்த குடிமை வச்சவன் என்ன பண்றான், ரெண்டாவதா இருக்கிற அந்த ரூமை திறக்கிறதுக்காக போறான். அவன் போனது ரெண்டாவது ரூம் தானே, அந்த ரூமை திறக்கிறதுக்காக போறானா, உள்ள பார்த்தா வெறும் ரெட் கலர்ல தான் இருக்கு. அங்க வந்து பார்த்தா அந்த பச்சை கலர் கேப்சூலை தவிர மத்த எல்லாமே ரெட் கலரா இருக்கத பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா ஒரு கேப்சூலுமே காணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் அந்த ஜாலிமேனுக்கு என்ன பண்றானா, அவன் கூட இருக்கிற கேப்டன், இதுக்குன்னு ஒரு கேப்டன் இருப்பாரு இந்த டீமுக்கு, அவர்கிட்ட வந்து பார்த்தா நம்மளை தவிர்த்து இங்க ஒருத்தவன் நாலாவதா ஒருத்தவன் இருக்கான் அப்படின்ட்டு அவன் உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லையே அப்படி யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நம்ம இருக்கிற இடத்துல அவன் இருக்கான் அப்படின்ட்டு உடனே அவன் கையில வச்சிருக்க அந்த மேப் எடுத்து காட்டுறப்ப அதுல நாலாவதா ஒருத்தர் கிளிச் ஆயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவரை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போறானா. உடனே இந்த பக்கம் இவன் என்ன பண்றான், ஹீரோன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், இங்க பாருங்க நீங்க ஏதோ ஒன்னு தேடி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு நல்லா புரியுது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா நீங்க தான் வந்து கஷ்டப்படணுமே தவிர அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. குறிப்பா அந்த கேப்டன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், அவன் விருப்பப்படவே மாட்டான், நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இப்பதான் காட்டுறாங்க இவன் தான் அந்த கருப்பு ஆடு போல இருக்கு. அவன் என்ன பண்றானா அந்த செல்லுல எடுத்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் மாதிரி தட்டி விட்டுட்டு அசால்ட்டா என்ன பண்றான், ஸ்டேஜ் நம்பர் 1க்கு போறான். இந்த பக்கம் வந்து பாத்திரம் உள்ள போயிட்டு அந்த குடுமி என்னத்தை தேடிட்டு இருந்தால, அப்படி தேடி பார்க்கும்போது வந்து பாத்திரம் அவனுக்கு ஒரு கேப்சூல் கிடைக்குது. பட் அது ஒரு பணம் பிடிச்சிருக்கு, அதுல வந்து பச்சை லைட் எரியுது. அப்பா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த கருப்பாடான ஜாலிமேனுக்கு என்ன பண்றான், செக்ஷன் 1க்குள்ள போயிட்டானாச்சா, அதே மாதிரி அந்த பக்கம் அவன் அந்த கேப்சூல் எடுக்க அந்த குருமிக்காரன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பணத்தோட நெஞ்சில பிடிச்சு அமைக்கிடுவான். அவன் கொல்லியந்த வந்து பார்த்தனா ஒரு கெமிக்கல் மாதிரி ஏதோ தண்ணி மாதிரி ஏதோ ஒண்ணு வெளில போறது, அது வந்து அந்த குடிமிக்காரனோட கண்ணுல பட்டுறது. அந்த கேப்சூலை எடுத்து பாக்குறப்ப அதுல ஒண்ணுமே இல்ல, பெரும் டப்பா தான், ஆனா பச்சை லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்க, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாலிமேன் உள்ள போனால அவனுக்குமே வந்து பார்த்தா ஒரு கேப்சூல் கிடைக்குது. அது எடுக்கிறதுக்காக இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் அந்த குடிமி போட்டவனை காட்டுறாங்க. அவன் அந்த தண்ணி பட்டதுல இருந்து அவன் முகலாம் ஒரு மரமாகுது, அப்படியே ஜாம்பி மாதிரி அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்படியே வந்து பார்த்தா ரெண்டாவது எபிசோடு இந்த இடத்துல எபிசோட் தொடக்கத்திலே ஹீரன் பூமிக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க வந்து அந்த மேப்பை மைண்ட்ல ஏத்திட்டு இருக்காங்க. இப்படி அவங்க அந்த மேப்பை மைண்ட்ல ஏத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கிம் வராரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் அங்க போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, நீ தேடுறது அங்க இருக்கிற ஸ்டேஜ்ல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டேஜோட ஃப்ளோர் ஓகேவா, அங்கதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த ஃப்ளோர் ஏது அப்படின்னு சொல்லவே இல்லை, ஆனா அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரன் என்ன பண்றாங்க, இப்ப நிகழ்காலத்துல அந்த விண்வெளியில அதை தேடி ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல எதை பார்க்கணும் அப்படின்னு தெரியல, ஆனா போடுறாங்க ஓடிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு அவங்க சீனியர் கிட்ட இருந்து அந்த இடத்துல ஒருத்தர் மூணாவது ஒருத்தனை தேடி போனார்ல போன எபிசோட்ல, அவர்கிட்ட இருந்து கால் வருது, நீ எங்க இருக்கிற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்த பேரு உன் கூட ஒருத்தன் வந்தான்ல அந்த ஜாலிமேன், அவன் வந்து பார்த்தா ஆக்சஸே இல்லாம ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கான், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரன் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ஒருத்தரை தேடி போனீங்கன்னா அவர் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ ட்ராப் மாதிரி தெரியுது, அதனால நான் வந்துட்டு இருக்கிறேன், நீ முதல்ல போய் அவனை புடி அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தா ஹீரன் அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க. கிட்டத்தட்ட அந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஃப்ளோரை. பட் இருந்தாலும் ஹீரனால அதை ஃபுல்லா பார்க்க முடியல, அவனை போய் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஜாலிமேனை தேடி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஜாலிமேன் அந்த ஆக்சஸே இல்லாம ஒரு இடத்துக்குள்ள போனால அங்க வந்து பாத்தீங்கன்னா அவனால இதை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு கேப்சூலை அதை எடுத்து பாக்குறான், அதுக்குள்ள வெறும் தண்ணி தான் இருக்கு. அவனா புறம்ப ஆரம்பிக்கிறான், ஏண்டா என்னமோ இது பண்ண போறீங்க, அது கிடைக்க போது, பேர் வாங்க போறோம், புகழ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் தண்ணியை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஹீரோன் என்ன பண்றாங்க, அவனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடிமி மேனை காட்டுறாங்க. அவர் வந்து இந்த கேப்சூல் கண்ணுல பட்டதுல இருந்து ஒரு மாதிரியா நடந்து வந்துட்டு இருக்காருல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற பாதை எல்லாமே
எல்லாமே தண்ணிக்குள்ள பாக்குற மாதிரியே தான் இருக்கு. நம்ம தண்ணிக்குள்ள முழுங்கிட்டு அப்படியே நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவருக்கு தெரியுது. அவர் அப்படியே நடக்க முடியாம கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப இந்த ஜாலிமேனை தேடி ஹீரன் வராங்களே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கிட்ட கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹீரன் அப்படியே வெளியே வராங்க. என்னத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஜாலிமேனை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி அந்த இடத்துல மித கூட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பத்துன்னு மேல இருந்து அந்த கீழே விழுறான். சோ கீழே விழுந்தவன் இறந்து போயிட்டான் போல இருக்கு. அப்ப வந்து பார்த்தா அவன் கையில சாம்பிள் மாதிரி இருந்துச்சுல, அது யாரோ ஒருத்தவங்க ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரன் பார்த்துட்டு அப்படியே பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு அந்த சீஃப் வராரு. வந்துட்டு இங்க என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறப்ப ஹீரன் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லல. அந்த இடத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு கேப்டன் வராரு. கேப்டன் வந்து ஹீரன் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீங்க வந்து என்னத்தை பாத்தீங்க அதை மட்டும் என்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. பட் அவர் நம்பல. அதனால ஹீரன் ஷூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும், அதை கைட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாரும் ஒரு ஷூட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட கைட்டிட்டு போயிட்டு அவங்க செக் பண்ணி பாக்குறப்ப எஸ் ஹீரன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அது இன்ஜினியர் போட்டு காட்டிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்றாரு, இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, எங்கடா அந்த 8 எரிமலை அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாலிமேன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவர் திடீர்னு என்ன பண்றாருன்னா வாந்தி எடுக்கிறாரு. வாந்தினா சாதாரண வாந்தி கிடையாது, தண்ணி வாய்க்குள்ள இருந்து வெறும் தண்ணியா ஊத்திட்டு இருக்கு. ஒரு பைப்பை நம்ம தெரி விட்டா எப்படி தண்ணி சொல்ல சொட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்திட்டு இருக்கு. இதை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க. எடுக்கிறாரு ஒரு சின்ன உடம்புக்குள்ள இருந்து லிட்டர் கணக்குல எப்படி ஒரு 200 லிட்டர் ஆச்சு தண்ணி வெளில வந்திருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் போதுதான் இப்ப ஹீரோனோட கேமராவை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜாலிமேன் இறந்து போன அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனல் இருக்கு. அந்த டனலுக்குள்ள இருந்தா வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அந்த சாம்பிளை எடுத்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்க பாக்குறாங்க. மேபி யாராச்சும் ஒருத்தவங்க இங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ அதாவது கேப்டன் என்ன சொல்றான்னா, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் தூக்குறவளுக்கு யாருக்குமே இங்க சக்தி கிடைக்காது. அப்படி அந்த இடத்துல தூக்கினாலும் பொத்துன்னு போட்டா ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே இந்த இடத்துல திறமசாலாம் கிடையாது. சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சின்னு இருக்கும், இங்க இருந்து சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த குடிமைக்காரன் வாயில இருந்து தண்ணி வரதான் இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவனை வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சில் தூக்கி போட்டுட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனை எப்படியாச்சும் காப்பாத்துறோம். பட் அவன் வாயில இருந்து தண்ணி நிக்காம வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் அளவுக்கு தண்ணி வந்திருக்கும் போல இருக்கு. அந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே தண்ணியா இருக்குது. அப்புறம் அவன் கழுத்துல ஒரு டியூப போடுறாங்க. அது மூலமாச்சு தண்ணி எடுக்கிறது நிறுத்தலாம்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இவன் உடம்புல ரத்தத்துக்கு பத்தி வெறும் தண்ணி தான் ஓடிட்டு இருக்க போல இருக்கு. ஒரு நார்மலா ஒரு மனுஷன் உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்கும், ஒரு 5 லிட்டர் இல்ல 7 லிட்டர் இருக்குமாச்சா, அந்த 7 லிட்டர் தாண்டியே உன் வாயில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கு கிட்டத்தட்ட 100 லிட்டருக்கு மேல போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் போதுதான் அவன் வந்து பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா உயிருக்கு இழக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் சாம்பிள் அதாவது ரத்த சாம்பிள் எடுத்து நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிக்குமான்னு சொல்லி பாக்குறாங்க. ரத்தத்துல தண்ணி கலந்துருக்கு. தண்ணினா வெறும் தண்ணி தான், ரத்தத்துக்கு பத்தி வெறும் தண்ணி தான் இருக்கு. அதை பாக்குறாங்க. அப்படியே வந்து பாத்திரம் அவனுமே இறந்து போயிட்டான். இப்ப 3 பேர் கிட்டத்தட்ட பலி ஆயிட்டாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு கேப்டன் கேக்குறப்ப, இங்க பாருங்க நம்ம 3 பேரை பலி கொடுத்திருக்கோம். இனிமேட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இடத்த விட்டு போக முடியும். ஹீரன் சொல்றதான் கரெக்ட். அங்க இருக்கிற பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த டாக்டர் அம்மா சொல்றாங்க. அதுக்கடுத்து அங்க ஒருத்தன் பதறிட்டு இருக்கான். அந்த குடிமேன் செத்து போனதை பார்த்துட்டு, ஏன்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட செத்து போனவங்க கிட்ட இருந்து பேச முடியாதாச்சா, அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கானா. அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிம். சோ அந்த கிம் கிட்ட போய் கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றானா, சரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நமக்கு பிரச்சனை இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் கிரண் என்ன பண்றாங்க, அந்த டாக்டர் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இந்த டெட் பாடி மட்டும் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணா உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. கீழே நம்ம பார்த்த மற்ற பிணங்களையுமே வந்து பாத்திரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இங்க என்ன நடந்துச்சுன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும், இந்த டேட்டா ரூம் எங்க இருக்கு, அந்த டேட்டா ரூம்ல போயிட்டு நம்ம மர்மமான விஷயம் எல்லாத்தையுமே அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அந்த லாடி டாக்டர் கிட்ட கேக்குறப்ப, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கேப்டன் வராரு. கேப்டன் கிட்ட கிரண் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிணங்களை மட்டும் முடியாதுங்க, கீழே நம்ம பார்த்தா அந்த பிணங்களையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் என்ன நடந்துச்சு அப்படின்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கேப்டன் ஹீரோயின் கிட்ட ஆரம்பத்துல இருந்து வந்து பார்த்தா திமிரா தான் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து உன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிற, இங்க என்ன நடக்குதோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேப்டன் அந்த இடத்தை விட்டு போயிட்டான். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க போயிட்டு பூமிக்குள்ள கனெக்ஷனை நாங்க ரெடி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போறானா. இப்ப ஒரு நேரம் ஒரு 3 பேரை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த இடத்துல கம்யூனிகேஷன் பண்றதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரை கூட்டிட்டு அந்த டனலுக்குள்ள போயிட்டு எப்படி அந்த பொண்ணு வந்தா அப்படின்றத கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் துப்பாக்கி எடுத்துட்டு அந்த பக்கம் போறாங்க. இந்த பக்கம் அந்த இன்ஜினியர் அந்த குடிமைக்காரன் இறந்து போன நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல கிரண் என்ன பண்றாங்க, அந்த டாக்டர் 2 பேருமே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையுமே நமக்கு 1 by 1 காட்டிட்டு இருக்க ஹீரன் கூட ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன் புலம்பிட்டே இருக்கிறான். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த அப்பதான் ஹீரன் நோட் பண்றாங்க, நம்ம கூட வந்த ஒருத்தர் வந்த 1 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வைரஸால கிருமி மாதிரி ஏதோ ஒன்று பாருங்க அவர் இறந்து போயிட்டாரு. அது என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்திட்டு என்ன பண்றாங்கன்னா நேரம் அந்த இடத்தை விட்டு போறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிறது அவங்க அக்காவோட இறந்து போன அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்களோட சாம்பிள் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு போறாங்களே. அப்ப கூட அந்த ஹெல்ப் பண்ற அந்த பயணம் வந்திருக்கிறான். இப்ப கேப்டன் என்ன பண்றாருன்னா ஒரு போனார்ல அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க பின்னாடி போற மாதிரி சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறப்ப யாருமே இல்ல. பட் அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத அவரால் உணர முடியுது. இப்ப அப்படியே அதை தேடிட்டு அவர் போயிட்டு இருக்க இந்த பக்கம் சாம்பிள் எடுக்க போன ஹீரோயின் கிட்ட அந்த டாக்டர் கிட்ட கால் வருது. என்னால வந்து பாத்தீங்கன்னா இங்க தனியா வேலை செய்ய முடியல, எனக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுது, சீக்கிரம் வா, ஒரு 10 நிமிஷம் வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கூட இருக்க அந்த பையன் என்ன சொல்றான், வேணும்னா நான் வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப நீ என்ன டாக்டராடா, நீ உன் வேலையை படுற அப்படின்ட்டு அவங்க திட்டி விட்டுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி இங்கே இரு, ஒரு 10 நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. வேகமா ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டேட்டா ரூமை தான் தேடிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்லிருப்பார்ல, அது தேடிட்டு இவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்குள்ள இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். அந்த டோர் கிட்ட வந்துட்டாங்க. பட் அந்த டோர் திறக்க முடியல. ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் தேவைப்படுது. இப்படி இருக்கும் போது அவங்க அந்த டோரை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அந்த பையன் இருக்கான அந்த இடத்துக்கு வராங்க. வந்த இடத்த அவன் கேட்கறான், அவன் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப இல்ல டாக்டர் கூப்பிட்டாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன், வா நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க அதே நேரத்துல ஹீரோ ஒருத்தருங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட்ல மாட்டிக்கிறாரு. இதுக்கு மேல இந்த இடத்தை விட்டு போகணும்னா நமக்கு ஆக்சஸ் தேவைப்படுது. இந்த ஆக்சஸ் கிடைச்சாதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நம்ம பூமி கிட்ட வந்து டைரக்டா வந்து தைரியமா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க அதே மாதிரி இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சதே இல்ல, மெடிசன் ரிப்போர்ட் படி அப்படின்றாங்க. என்னன்னா இறந்து போன அந்த குடிமி மனுஷனோட உடம்பு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி தான் இருக்குதான். அவன் உடம்புல எங்கேயுமே ரத்தத்துக்கான சாம்பிள் என்னால பார்க்க முடியல, வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு அப்படின்றாங்க. இந்த சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னால கண்டுபிடிக்க முடியல, ஒரு கிருமியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அது கிருமி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இது தண்ணியில வேகமா பரவக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. உடனே நவருங்க நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க எடுத்து வந்த சாம்பிள் செக் பண்ணி பாக்குறப்ப அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு, ஒரு வைரஸ் கிருமி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இது எப்படி உருவாகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடிகார்டு இருக்கால அவன் கேட்கிறப்ப இப்படி ஹீரோயின் வந்து அந்த பாடிகார்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரோட உடம்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் எடுத்திருப்பாங்க. அதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னதான் அது தண்ணியும் ரத்தமும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எண்ணெயில வந்து தண்ணி ஊத்திட்டா எப்படி ரெண்டு தனித்தனியா செப்பரேட்டா தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அதை வச்சு செக் பண்ணி பாக்குறப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி டீமை காட்டுறாங்க. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அது சரி பண்ண முடியல அப்படின்றனால இங்க இருந்து கீழே 20 அடி கீழே போகணும், அங்க போயிட்டு தான் நம்ம வேலை செய்யணும், அதுமே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் கொடுத்துட்டு இருக்கணும், கீழே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். இங்க இருக்கிறது ஒரே ஒரு இன்ஜினியர் தான், என்னால வந்து பாத்தீங்கன்னா அட் டைம்ல ரெண்டுத்தையும் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கேப்டன் என்ன சொல்றாரு, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் கீழே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத நான் பாக்குறேன், நீ வந்து மேல என்னன்னு பாரு, எனக்கு தெரியாத உன்கிட்ட நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வேணா கேப்டன் இது வந்து ரொம்ப ரிஸ்க், ஏதாச்சும் பிரச்சனை வந்துற போது நீங்க ரெஸ்கியூ டீமை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல நம்ம ரெஸ்கியூ டீமுக்கிட்டயோ இல்ல கம்யூனிகேட் பண்ண முடியலனாலும் அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மள காப்பாத்த வருவாங்க. ஏன்னா அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது, நம்ம ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும், அப்படி எடுக்காட்டி நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செத்து தான் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்றாரு. இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க 24 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படி இருந்தாலும் நம்ம இறக்க போறது கன்ஃபார்ம், அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு போலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப கீழே போறதுக்காக கேப்டன் ரெடி ஆகுறாரு. ஆனா அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா லிஃப்ட் ரிப்பேரா, படிக்கட்டு கிடையாது, பின்ன எப்படி போறதுன்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கிற கம்பி மூலமா தான் போகணுன்றப்ப அப்பயுமே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வேணா கேப்டன் நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாது, நம்ம கம்யூனிகேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ரெஸ்கியூ டீம் 24 மணி நேரத்துல வந்துடும், நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்றப்ப கேப்டன் என்ன சொல்லுன்னா, நான் ரிஸ்க் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாரா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் அங்க போறது தெரிஞ்சுக்கிட்டே ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த டாக்டர் அம்மா கிட்ட கொடுத்த அந்த பெட் சாம்பிளை பாத்துட்டு இருக்காங்க. அவர் போறது தெரிஞ்சதும் உடனே அவர்கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு விஷயத்தை கேக்குறாங்க. கேப்டன் அவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுமா அப்படின்றாரு. அதாவது நம்ம இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க, அதாவது ஒரு ஏலியன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்போம், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள கொலை பண்ண பாக்குறாங்க. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னே தெரியல, ஒரு உண்மையான மனுஷனா இல்ல வேற யாரோ அப்படின்ற மாதிரி தெரியல, ஒரு வாட்டி மேல வந்தாங்களே அவங்களா கூட இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, அவங்க வந்து நம்ம கூட இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்மள ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணணும், அப்படி யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நீ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கற்பனையில இருக்கிற, அந்த கற்பனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து ஓனக்குள்ளே வச்சுக்க, வெளில எங்கேயுமே சொல்லாத, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றாருன்னா அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப ஹீரோனுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, எனக்குமே ஒரு விஷயம் தோணுது,
அப்படி யாராச்சும் ஒருத்தவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னா எதுக்கு வந்து அந்த சோர்ஸை வெளில எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு வந்து இவங்களை கொலை பண்றாங்க, இந்த சோர்ஸை கொடுக்க மாட்டா அப்படின்ட்டோம், அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சொல்லிட்டா பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி யார் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் ஏற்படுது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மேல டவுட் இருக்கு, அது யார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வெளில எட்டி பாக்குறாரு, வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருட்டா இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 3வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 4வது எபிசோடு தொடக்கத்திலேயே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த மிஷனுக்குள்ள வந்தான் அப்படின்றத காட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்து பூமியில நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டமா இருக்கிறத பாக்குறோம். எல்லாரும் ரேஷன் கடையில கியூல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா தண்ணி பிடிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் தான் தண்ணி கொடுக்கறாங்க. லோ, மிடில், அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி மூலமா தண்ணி கொடுப்பாங்க. சோ லோ கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியும், மிடில் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு லோல இருந்து கொஞ்சம் அதிகமா தண்ணியும், அப்பர் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மிடில் இருந்து கொஞ்சம் அதிகமாவும் தண்ணி கொடுப்பாங்க. இதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எதிர்த்து தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படியே போனா நாடு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே என்ன பண்றானா ஒரு ஹாஸ்பிடலுக்குள்ள போறான். ஏன் ஹாஸ்பிடலுக்குள்ள போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோட பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை போல இருக்கு, படுத்து இருக்கிறாங்க. இப்ப நம்ம தண்ணி குடிக்காட்டி நமக்கு நிறைய வியாதிகள் வரும், கிட்னி ஸ்டோன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வரும்ல. ஆனா அந்த காலகட்டத்துல தண்ணி குடிக்காதனால ஒரு காலை எடுக்கிற நிலைமை கூட வருமா. இப்ப ஹீரோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலுமே எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா உங்க பொண்ணுக்கு வந்து தண்ணி நிறைய தேவைப்படுது, பட் நீங்க இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமா குடிக்க பயன்படுத்த முடியாது, சீக்கிரம் நீங்க அப்பர் கிளாஸ்க்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி உங்க பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா இந்த மிஷனுக்குள்ள வரதுக்காக முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டு கிடையாது, லிப்ட் கிடையாது, அங்க இருக்கிற அந்த கம்பிகள் மூலமா தான் போயிட்டு இருக்காரு. மேல இருக்கிற பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பத்திரமா இருக்கீங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பி அதிர்வதை ஹீரோ பாக்குறாரு. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒர்க்கே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ட சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த லிப்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அது வேகமா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு இருக்குது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மேல இருக்கிற கியூ மெம்பர்ஸ் கூட அதை எப்படியாச்சும் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாக்குறாங்க. எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாத நிறுத்துறதுக்கு கேப்டன் அலோதான் அப்படின்ற மாதிரி நினைக்க ஹீரோவை நோக்கி அது கிட்டத்தட்ட செம்ம ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஒரு 2 செகண்ட் அவர் எப்படி அடிச்சு தூக்கிறோம் சொல்லி பார்த்தா டக்குனு ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு செகண்ட்ல அதோட லெஃப்ட் சைடுல திரும்ப அது அப்படியே மேல போயிட்டு அப்போட கேப்டன் தப்பிச்சிட்டாருன்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. அவரோட ரூப் வந்து பாத்தீங்கன்னா அதை மாட்டிக்கிட்டு அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுதுன்னா அது போய் மேல கிட்டிக்கவும் அப்படியே ஒரு வந்து கொலாப்ஸ் ஆகி மேல எல்லாம் பறக்கிற மாதிரி தெரியுது. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பியை பிடிச்சு தான் நிக்கிறாரு. அவர் அந்த ஒயர் அதுல கட் பண்ணி விட்டுட்டாரு போல இருக்கு. அது மேல பறந்து போயிருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கிறப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி தப்பிக்கிறாரு, அந்த ரூஃப்ல இருந்து வரணும்ல. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி ரூஃப போறோம், நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லிஃப்ட் ஆனது உடஞ்சு கீழே விட ஆரம்பிக்குது. இவரு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் தப்பி தடுமாறி சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. அங்க போனதுக்கு அடுத்துமே அந்த போட்டிருக்க ஷூட் வந்து அவருக்கு மெசேஜ் கொடுக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர்ல இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படுது அப்படின்றப்ப அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மேல இருக்கவங்க கேப்டன் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்துட்டேன், இதை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு அந்த ஆக்சஸ்க்கான எல்லா வேலைகளையுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு அவர் முடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அவருக்கு என்ன பண்றாருன்னா படிக்கட்ட நடந்து போறாரு மேலே ஏறதுக்காக. அப்படியே மயக்கம் போட்டாரு. எஸ் அவருக்கு ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு உடம்புல இருக்கிற எல்லா காத்துமே வெளில போயிட்டு அவர் மயக்கம் போட்டுட்டாரு. மேல இருக்கவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட காலை தொட்டு பாக்குற மாதிரி எல்லாம் கனவு வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த தண்ணி எப்படி வருது அதோட சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தோணுது. அதாவது அந்த குடிமி இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல இருந்து அவ்வளவு தண்ணி வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இப்ப அவன் இறந்துட்டான், அவன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல. அப்ப இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்னன்றதை நம்ம பொறுமையா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிரண் ஒரு பொறுமைக்கு வராங்க. அதே நேரத்துல இங்க கேப்டனுக்கு யாரோ தங்க அஸ்தி வாய்ஸ்ல கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னன்ட்டு கண்ணை திறந்து பார்த்தா டக்குன்னு அவரை மேல தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம பாய்ஸ் விட்டுருவானுங்களா, தூக்கிட்டு வந்த கழுத்த அவர் கேட்ட ஒரே கேள்வி சிக்னல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான், அது மூலமா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல, சிக்னல் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப நமக்கு என்ன பண்றது, கீழே போனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா கேப்டன் உட்காந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. எமர்ஜென்சிக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அது மூலம் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்றப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு பதறிக்கிட்டே வந்து கேப்டன் நம்ம இருக்கிற இடத்துலயே பூமிக்கு ஒரு சிக்னல் போயிட்டு இருக்கு அப்படின்றாரு. என்னடா சொல்ற அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் அந்த குடிமி ஆனிமன் செத்து போனார்ல அந்த இடத்துல தான் வருது. உடனே இங்க என்ன பண்றாங்க துப்பாக்கி எடுத்துட்டு அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக போறாங்க. அந்த கருப்பாடு யாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த போன மட்டும் தான் கிடக்குது. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுக்கிறாங்க. சோ இது மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பூமியில இருக்க யாரு கூட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு தெரியுது. சரி விடு, அதை பத்தி நம்ம பெருசா பண்ண வேணாம், இந்த போனை வச்சு உன்னால சிக்னல் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப கேப்டன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தாறு மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூமிக்கு வந்து
வந்து பார்த்தா சிக்னல் கொடுக்கறதுக்காக போறாங்க. அங்க போன அடுத்து இவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த கொரியால இருக்கிற அந்த தாய் கிழவி அவங்க கிட்ட பேசுறப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, நாங்க இங்க வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்க, இந்த இடத்துல வெறும் ரேடியேஷன் தான் இருக்கு, அதனாலதான் அங்க இருக்கிறவங்க இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் இந்த இடத்துல ரேடியேஷன் அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க உங்களோட வேலை அது கிடையாது, அங்க என்ன இருக்கு ஏது இருக்கு யாரு செத்தா போச்சா அப்படின்ட்டு நீங்க கண்டுபிடிக்கணும்ன்றது தெரியல, உங்களோட வேலை என்ன அந்த சோர்ஸ் எடுத்துட்டு வரதானே, அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு வர வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ என்ன பண்றோம், கொஞ்சம் மாத்தி பேச ஆரம்பிக்கிறான். இங்க ஆபத்து இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும், பட் இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது, எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க தேடி வந்ததை எங்களால கண்டுபிடிக்க முடியல, அதை கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு ஃபுல் சோர்ஸ் தேவைப்படுது, ஃபுல் ஆக்சஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இதை வந்து பாத்தீங்கன்னா என்னால கொடுக்க முடியும், ஆனா அங்க என்ன தப்பு நடக்குது ஏதுன்றதை நீங்களா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவை அந்த ஃபுல் இது அதை கொடுத்துற நீங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும் அப்படின்றப்ப சரி நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த போனை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்ததா இவங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த ரூம் கிட்ட தான் போறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ரூமை போய் திறக்க பாக்குறாங்க, திறக்க முடியல, பட் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. உடனே என்ன பண்றாங்கன்னா திருப்பி வந்துட்டு அந்த சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருந்தாங்களா ஒரு தண்ணி மாதிரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின் எடுத்து அவங்க கையில குத்தி அந்த ரத்தத்தை அதுல சொட்டுறாங்க. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளேட் ஆகுது, அதாவது அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெருக ஆரம்பிக்குது. 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது, 16 32 ஆகுது அப்படின்ட்டு பிரிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி நிறுத்துறதுன்றப்ப அதை ஃப்ரீஸ் பண்ணாதான் முடியும்ட்டு ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஹீரோனுக்கு புரியுது, நம்மளோட ரத்தத்துல அந்த தண்ணி கலந்துருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது மல்டிபிள் ஆகுது, இந்த தண்ணியை வந்து நம்ம பூமிக்கு எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா வந்து நம்மளோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் கேப்டன் என்ன பண்றாரு, ஒரு மேலதிகாரிங்க கிட்ட இருந்து ஆக்சஸ் வாங்கிட்டு இப்ப நம்ம கீழே போயிட்டு செக் பண்ண போறோம் அப்படின்றப்ப அந்த இன்ஜினியர் வந்து பார்த்தா சரியான பயந்தாங்குழி போல இருக்கு. கேப்டன் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க ரெஸ்கியூ டீம் வர சொல்லுங்க, நம்ம கிளம்புவோம் அப்படின்றப்ப கேப்டன் லைட்டா கோபப்பட்டு அவங்க கிட்ட என்ன கேக்குறாருன்னா, ஆமா நீங்க கேப்டனா இல்ல நான் கேப்டனா, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்றப்ப அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல, நமக்கு இந்த ஆக்சஸ் கிடைச்சிச்சு, இங்க என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த லேப்ல இருந்து அந்த 3 பேரும் ஓடி வந்து ஹீரோ கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க, நம்ம இங்க தண்ணியை தான் தேடி வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. ஹீரோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல தான் அந்த தாய் கிழவிக்கு என்ன பண்ணிருப்பா, ஹீரோவை மீட் பண்ணி பேசிருப்பா. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா நிலாவில தண்ணி இருக்கிறது அந்த லூனா அப்படின்ற ஒரு வாட்டர் சோர்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பூமியில அளவு கடந்த தண்ணி நம்மளால கொண்டு வர முடியும், பட் அங்க ஒரு பிரச்சனையால அதை கொண்டு வர முடியல, நீங்க போயிட்டு அதை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிளானாவே இருந்திருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்டனுக்கு இது தெரியுமில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அக்கா தான் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றப்ப அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. பட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்ல தான் நமக்கு காட்டுறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நிலவுல ஒரு காலகட்டத்துல நிறைய தண்ணி இருந்ததாகவும் அந்த தண்ணியை தேடிட்டு சில சயின்டிஸ்ட் போனப்ப அந்த இடத்துல எல்லாமே காஞ்சி போய் கருப்பா இருந்ததாகவும் அதை தான் நம்ம பூமியில பாத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப நம்ம பூமியிலேயே இன்னும் கொஞ்ச நாள் தண்ணி எல்லாம் போயிட்டா நம்ம இருக்கிற எல்லாருமே செத்து போடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்ல சீச்சு அப்படிலாம் நடக்காது, அதை மாத்திரத்தை நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதான் அந்த விண்வெளி பயணத்தை போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த டாக்டர் அம்மா அந்த பாடி கார்டு அப்புறம் ஹீரோயின் வந்து 3 பேருமே ஒரு பக்கமாவும் மத்த எல்லாருமே வந்து பார்த்தா இன்னொரு பக்கமா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஒருத்தன் என்னன்னா அவங்க அக்கா தேடி வந்தா அப்படின்றான், இன்னொருத்தன் என்னன்னா நம்மள நல்லா ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன சொல்றான், நம்ம போயிடுவோம், இங்க இருக்க வேணாம், கேப்டன் ஏதாச்சும் சொல்றானா, உன் வீட்டுல ஒருத்தன் செத்து போயிட்டானா நீ இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஹீரோயின் அவங்க அக்காவை கொலை பண்ணிட்டாங்க, சோ நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு உனக்கு எதுக்கு இப்படி ஒரு வேண்டாத வேலை, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, எதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப எங்க அக்கா கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது விண்வெளியில இருந்து மெயில் வந்துச்சு அப்படின்றப்ப ஆமா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைண்ட் டியூனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணியை பத்தி எனக்கு ஒரு இதை கொடுத்திருந்தாங்க, அதனால தான் எங்க அக்காவை தேடி இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் எங்க அக்கா இறந்து போயிட்டாங்க தான், பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கேன். மேபி இந்த தண்ணியை நீங்க பூமிக்கு எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த பணம் கொடுத்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில மெடலுக்கெல்லாம் கொடுப்பாங்க, உங்களை ஹையர் கிளாஸ் கூட்டிட்டு போவாங்க, அவ்வளவுதான். பட் இந்த தண்ணியை வந்து நம்ம பூமி கொடுத்தோம்னா அது அளவு கடந்த அளவுக்கு பெருகிட்டே போகும், அது பெருக பெருக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுனாமிக்கு அந்த பூமி அழிஞ்சு போறது அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இங்க என்ன இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அதுக்கு நம்ம அந்த டேட்டா ரூமுக்கு போகணும். அந்த டேட்டா ரூமுக்கு போறோம்னா ஆக்சஸ் வேணும், அது உங்ககிட்ட இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோனை சுத்தமா நம்ப மாட்டாரு, இப்பயுமே ஒரு மேல நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பொண்ணு ஏதோ சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் உன கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்குன்னா இந்த பொண்ணு போற போக்குல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டானா அதுக்கடுத்து யாருக்கு பிரச்சனை வரும், ஹீரோக்கு தானே பிரச்சனை வரும், அவங்க பொண்ணை காப்பாற்ற முடியல அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நினைச்சிட்டு இருப்பாரு. இதுக்கடுத்து வந்து பார்த்தா இங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு போறாங்க. இங்கதான் ஹீரோயின் போனோம் அப்படின்னு எதிர்பார்த்த டேட்டா ரூம். அங்க போய் பாக்குறப்ப கீழே வந்து பார்த்தா ஏதோ ஒன்று இருக்கு, என்னன்னு சொல்லி பாக்குறப்ப பாவர்கா கொடி மாதிரி இருக்கிறத
பாக்குறாங்க. இந்த இடத்துல எப்படா செடி முளைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவா. அது ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செடிகள் முளைச்சிட்டு இருக்கிறத கீரன் பாத்துருக்காங்க. கீரன் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. இந்த இடத்துல எப்படா ஒருத்தன் விவசாயம் போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கிறேன். இங்கே வந்து பாத்தீங்கன்னா 4வது எபிசோட முடிச்சிட்டாங்க. கீரன் அப்புறம் ஹீரோ 2 பேருமே அந்த இதை தேடிட்டு போயிட்டு இருக்காங்களா. அந்த வேர் எங்க வருது, இது எப்படி இந்த இடத்துல உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்டர் கிரவுண்ட்குள்ள ஏகப்பட்ட செடிகள் இருக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இது வரைக்குமே தேடிட்டு இருக்க அந்த சாம்பிள் சொல்லிட்டு இருக்காங்களே, அதையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்டதை கொட்டி வச்சிருக்காங்க. ஒரு சுவர் முழுக்க அதுதான் இருக்கு. பச்சை பச்சைன்னு பாக்குறதுக்கு இருக்கு. ஆகா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அப்படிதான் கீரன் ஒரு விஷயத்த பாக்குறா. அதுல இருந்து ஒரு பாட்டில் கீழே விழுந்து உணர்ந்து போயிருக்கு. அதுல இருக்கிற தண்ணி மூலமா தான் இந்த செடிகள் உருவாயிருக்கு அப்படின்றத அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்றாங்க. அப்புறமேட்டு அங்க இருக்கிற ஒரு சாம்பிள் எடுத்து பாக்குறப்ப அதாவது தண்ணீர் அக்பார் தண்ணீர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சுத்தமான ஒரு தண்ணீரை சாம்பிள் சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோனுக்கும் ஹீரோக்கு தானே தெரியும் இது வந்து தண்ணியை தான் தேடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இதுதான் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்க ஹீரோ என்ன சொல்றான், சரி இதுக்கு மேல நமக்கு டைம் கிடையாது, சீக்கிரம் இதை எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம், ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்படுது. உடனே ஹீரோ என்ன பண்றான், ஒரு 3 பேர்கிட்ட வெளில போங்க, அது யார் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டு இங்க ஹீரோன் கிட்ட ஒரு ஃப்ரீசர் கொடுக்குறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பாட்டில் எடுத்து வைக்க முடியும். இதுல எல்லாத்தையுமே சீக்கிரம் கலெக்ஷன் எடுத்து வைங்க, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே வெளியே காட்டுறாங்க. ஒருத்தன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இன்னொருத்தன் பொறுமையா துப்பாக்கி வச்சுட்டு எதையோ ஒன்னு பாயிண்ட் பண்ணிட்டு 1 by 1 ஸ்டெப் பின்ன பக்கமா வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் மேல ஏதோ ஒன்னு புழுது. அந்த மின்னல் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விழுவும். இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேகமா பதறிட்டு போய் பாக்குறாங்க. துப்பாக்கி வச்சிருந்தால அந்த ஆள் ஒரு துப்பாக்கியோட அந்த கை காணாம போயிட்டு ரத்தம் பீச்சிட்டு அடிச்சிட்டு இருக்குது. அவருக்கு எதிர்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நிக்கிற, ஒரு 10 வயசு பொண்ணுன்னு இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. அவளை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விகாரமா இருக்கு. இவளை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஏலியன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ற, அந்த கன் பாயிண்ட்ல சதக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்னல் விட வேகமா போயிட்டு மறைஞ்சு போயிட்டா. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த பொண்ணு ஒரு 2 நிமிஷம் தனியா நிப்பா. அதை ஹீரோன் பாத்துருவா. அந்த பொண்ணு காது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மீன் இருக்கு பாத்தீங்களா, செதில், அந்த செதில்கள் இருக்கிறத ஹீரோன் பாக்குறான். பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்க அப்ப இந்த பொண்ணு பிடிக்கிறதுக்காக மேல் பக்கமா ஒரு சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த கூரிய உடச்சிட்டு போயிடும். ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு அடிபட்டுருச்சு நெஞ்சிலேயே. அவரோட லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா போயிட்டு இப்ப இது எடுத்தாம அங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா இந்த லூனா அப்படின்ற வாட்டர் வந்து சிந்தி இருக்கும், ஓகேவா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் ஒரு துளிப்பட்டு பெருக ஆரம்பிச்சிருக்கும். இருக்குது, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப சொல்றாங்க. இதான் அந்த சாம்பிள் எடுத்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு சாம்பிளை கலெக்ட் பண்ண போனா இது வரைக்குமே பச்சை கலர்ல இருந்துச்சுல, எல்லாமே வந்து பார்த்தா அடுத்தடுத்து சோப்பு கலர் ஆரம்பிக்குது. ஐயோ ஏதோ பிரச்சனை வருது, சீக்கிரம் போடுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா அந்த அடிப்பட்டவருமே தூக்கிக்கிட்டு அப்படியே என்ன பண்றாங்க, மேல போறாங்க. இப்ப மேல போன அடுத்தது அந்த ஆளுக்கு வந்து பார்த்தா ரத்தம் நிறைய தேவைப்படுது. அந்த ரத்தம் தேவைப்படுது அப்படின்றனால அதுக்கு யாரு கொடுக்குறான்னு சொல்லி கேட்கிறப்ப ஒருத்தர் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இவருக்கு ரத்தத்தை நீ கொடுத்துட்டு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ள விட்டுட்டு மத்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு, எப்படி வந்தா, அவளுக்கு என்ன பிரச்சனை, இப்படி இங்கே இருந்தா, ஒருவேளை நம்ம ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கல்ல அவங்க கூட இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு வந்ததுக்கான எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இப்படி பல கேள்விகள் இவங்களுக்குள்ள இருக்கும்போது ஹீரோக்கு என்ன சொல்றாங்கன்னா லூனா அந்த வாட்டருக்காக தான் இந்த பொண்ணு இங்க வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நம்ம தனியா இருக்கும் போது யாருமே அட்டாக் பண்றது கிடையாது. இந்த தாலிபானை சாவடிச்சப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அது லூனா வாட்டரை கையில வச்சிருக்கும் போது தான் தூக்கி போட்டு பந்தாடணும். அதே மாதிரி இங்க நம்ம லூனா வாட்டரை கையில வச்சிருக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா பந்தாடணும். அப்ப அந்த லூனா வாட்டர் அப்படின்றது அவளுக்கு தேவைப்படுது. அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அந்த வாட்டர் தேவைப்படலாம் இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, டக்குனு பூமியில இருக்க அந்த தாய் கிளைக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறாரு. அந்த அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இது மாதிரி ஒரு பொண்ணு இங்க சுத்திட்டு இருக்கா, அந்த பொண்ணு நம்ம போட்டிருக்க லேப் கோட்டை போட்டிருக்கா, அந்த பொண்ணு பாக்குறதுக்குமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்ப அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கல, சாம்பிள் கண்டுபிடிச்சே இல்லையா, இந்த மிஷனுக்கு எத்தனை யாரா இருந்தாலும் நீங்க போட்டு தள்ளிட்டு வந்துருங்க, இதெல்லாம் கேட்க கூடாத ஒரு கேள்வி, உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா போன கட் பண்ணி இப்ப ஹீரோக்கு என்ன பண்றாங்க, இதை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோன் கிட்ட சொல்றான். ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா அவளை புரிஞ்சனால உனக்கோ எனக்கோ என்ன லாபம் ஃபர்ஸ்ட் இருக்கு அதை நீ சொல்லு அப்படின்றா. ஏன்னா இந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு, யாருக்கு பூமியில இருக்கிறவங்களுக்கு அந்த பொண்ணு தேவையில்லாத ஒண்ணு, அவங்களுக்கு தேவை அந்த சாம்பிள் தான். அந்த சாம்பிள் எடுத்துட்டு போய் நம்ம பூமியில கொடுத்துட்டா கூட அதை பயன்படுத்த முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா அடியிற நிலமைக்கு போக போறதா. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று தெரியுது, இந்த லூனா அப்படின்ற வாட்டர் மட்டும் தான் அவ போக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். மேபி அவளை பிடிச்சி ஏதாச்சும் நம்ம விசாரிச்சு இல்ல ரிசர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து
பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேக்குறாங்க. ஹீரோ கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவன் பொண்ணுக்காக தான் இங்க வந்திருக்கான்ல. ஒருவேளை இந்த பொண்ணை புடிச்சு கொடுத்தோ இல்ல இந்த சாம்பிள் எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடான வாழ்க்கை கிடைக்குமே தவிர மத்தபடி அவனுக்கு எதுவுமே மாற போறது கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா திருப்பி நம்ம அந்த ஆக்சஸ் அதாவது 11 அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றாங்க. ஏன்னா அங்க போயிட்டு நம்ம விசாரிக்காம அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு வந்துட்டோம்ல. இப்போ அங்க போயிட்டு அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்க்கணும். அங்க இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்றாரு, சரி நீ அந்த டேட்டா ரூமுக்கு போயிட்டு என்ன வேணாத்துமாலும் கண்டுபிடி, நான் எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு கொடுக்கல, எல்லா ஆக்சஸும் உனக்கு கொடுக்குறேன், பட் தனியா போகாத, உனக்கு துணையா அந்த டாக்டர் அம்மா கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணனா ஒரு சில பேரை கூட்டிட்டு இந்த ஏசி வெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல போயிட்டு அந்த பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அதுல தான் தங்கிட்டு இருக்கா, அவ எங்க இருக்கா எப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே போயிட்டு ரத்தம் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு கபோதி அந்த பயல கிட்ட போய் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி சரின்னு தலையாட்டிட்டு இவங்க எல்லாம் போன கடத்தை யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு போன்ல சிக்னல் கொடுக்கலாம். இவனு ஒரு கல்பிரேட் தான் போல இருக்கு, இவன் யாருக்காக வேலை பாக்குறான் அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. இப்படி இருக்கும்போது தான் வந்து பாத்துறேன் ஹீரோன் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆக்சஸ் தேடிட்டு இருக்காங்களே. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பாத்துறேன் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு தேடிறதுக்கு பத்தி அந்த ஆக்சஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும், அவங்க அக்கா சாம்பிள் வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்ப அங்க வந்து பாத்துறேன் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கரப்ஷனா இருக்கு. அப்ப அந்த டாக்டர் நம்ம கேக்குறாங்க, அவங்க அக்கா தான் கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னா அப்ப ஏன் உங்க அக்கா வந்து உங்ககிட்ட ஃபுல்லா எதுவுமே சொல்லல அப்படின்றப்ப இங்க இருக்கிற அந்த டேட்டா ரூம் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு டேட்டா செக் பண்ணி பார்த்தா அது யாரோ ஒருத்தவங்க வாண்டடா டிலீட் பண்ணிருக்காங்க. யாரு பண்ண ஏது பண்ணலாம், ஒருவேளை அவங்க அக்கா கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்போது அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்பிரேட்டை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், யாருக்கிட்டே போன்ல பேசினால அவன் என்ன சொன்னா அப்படின்ட்டு தெரியல. உடனே என்ன பண்றான், அங்க இருக்கிற தண்ணீர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்பு பாக்குறப்ப அதாவது ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அன்லாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல அமைதி என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ நிக்கிறாங்க. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நீங்க தானே மேடம் சொன்னீங்க அந்த பொண்ணு வந்து இந்த தண்ணி மேலதான் குறியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிறதோ கொஞ்சம் சாம்பிள் தான், அதை பத்திரமா எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல லோட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்க, இது உனக்கு யாரு இந்த கமெண்ட் கொடுத்தா, நான் கொடுத்தனா இல்ல நீயே இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க அப்படின்றப்ப இல்ல நானே தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற. இங்க பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பாத்துட்டு இருக்கிற, ஒருவேளை இந்த மாதிரி செஞ்சுட்டு ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா அது எனக்கு தான் பிரச்சனை, உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாங்க. இப்ப அந்த கல்பிரேட் என்ன யோசிக்கிறேன்னா இங்க இருக்கிறது ரெண்டு பேர் தான், யாரு ஹீரோன் அப்புறம் அந்த டாக்டர் தான். அவங்க 2 பேரும் துப்பாக்கியால போட்டு தள்ளிட்டு இந்த இதை எடுத்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொலை பண்றதுக்காக துப்பாக்கி எடுக்கலாம். துப்பாக்கி எடுத்துட்டு என்ன பண்றான், மூணாவது ஒருத்தவங்களை பாயிண்ட் பண்றான். யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு இந்த இடத்துல வந்து நிக்கிறான். யாரு அந்த லூனா அப்படின்ற தனியை தேடிட்டு நிப்பாரு, அந்த பொண்ணை இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். இதை பாக்குறப்ப வந்து பார்த்தா அந்த கல்பிரேட்டுக்கும் பயமா இருக்கு, ஹீரோனுக்கும் பயமா இருக்கு, அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயமா இருக்கு. உடனே ஹீரோக்கு ஒரு தகவல் போது, நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு எங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கா, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த பொண்ணை போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கியெல்லாம் சொல்ல பாக்குறாங்க. பொண்ணு என்ன பண்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அப்படியே எல்லாரும் நிறுத்திட்டு இந்த பொண்ணை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லூனா அப்படின்ற அந்த வாட்டர் இருக்குல்ல அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கண் கலங்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க அக்கா போட்டிருக்க அந்த சட்டையை தான் இந்த பொண்ணு போட்டிருக்கிறா. ஒருவேளை அவங்க அக்கா தான் இப்படி எலோ எலெக்ஷன் ஆகி சின்ன பிள்ளையா இருக்காங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஹீரோன் பார்த்துட்டு கண்கலங்கிட்டு இருக்க வந்து பார்த்து 5வது எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. 6வது எபிசோட் தொடக்கத்திலேயே ஹீரோன் வந்து அந்த தண்ணிய அந்த சின்ன புள்ளைக்கு கொடுக்கும் போது அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோனோட அக்காவோட ட்ரெஸ் தான் அந்த பொண்ணு போட்டிருக்கா. அதை பாக்குறப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட தண்ணியை கிட்டத்தட்ட கையில கொடுக்க போகும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்ட். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கல்பிரேட் இருக்கால அந்த சின்ன பொண்ணை சுடுறன்னு சொல்லிட்டு கை நடுக்கி தெரியாதனமா அந்த தண்ணி சாம்பிள சுட்டுட்டான். அப்படி சுடும்போது இந்த பொண்ணு பயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனை தண்ணி தொட்டில இருந்து வெளில எடுத்து போட்டா எப்படி துடிக்கும் அந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. அது அங்க இருக்கிற எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோன் என்ன பண்றான், அந்த பொண்ணை உத்து கவனிக்கும் போதான் அவளோட காது ஓரத்துல மீனுக்கு இருக்கிற மாதிரி செதில்கள் வாய திறந்து மூறத கவனிக்கிறான். ஒரே அந்த பொண்ணுக்கு அந்த லூனா அப்படின்ற தண்ணி கொடுக்கும் போது அமைதியாகிறா. அடுத்த செகண்டே இந்த பொண்ணு என்ன பண்றா, பறந்து இந்த கிடத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டா. இப்ப திருப்பி ஹீரோன் என்ன பண்றான், அன்லாக் பண்ண எல்லாத்தையுமே திருப்பி கூலிங்ல போட்டு வைக்க போகும்போது அப்ப அந்த கல்பிரேட்டை பத்தி திட்டிட்டு இருக்கு. அவன் யாரு கேட்ட அந்த பொண்ணு நீங்க சுட்டீங்க, கேப்டன் சொன்னாரா இல்ல உங்க இஷ்டத்துக்கே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது டக்குனு அந்த இடத்துக்கு கேப்டன் வராரு. உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நீ எதுக்கு வந்து என்னோட அனுமதி இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து தண்ணியை கொடுத்த, நம்ம கிட்டே சாம்பிள் கம்மியா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் வந்து அந்த பொண்ணுக்கு தண்ணியை கொடுக்கல, அந்த பொண்ணை சமாதானம் தான் படுத்த பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நம்மள மாதிரி மனுஷிதான், நம்மளும் அவள மாதிரி மனுஷிதான், சாதாரணவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு கம்முன்னு போயிட்டான். இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு பொறி வச்சு பிடிக்கணும், பொறி வச்சு பிடிக்கணும்னா அவளுக்கு தேவையானது தண்ணி தான், அதை வச்சுதான் அவளை பிடிக்கணும், அதை வச்சுதான் அவளை பூமிக்குமே நம்ம கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த
தூக்கிட்டு போனாதான் நம்ம உலகத்துல இருக்கிற தண்ணீர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா நம்ம காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோக்கு என்ன பண்றானா பூமியில ஒருத்தர்கிட்ட போன் பண்ணி பேசுறாரு. யாரு கிட்டன்னு சொல்லி பார்த்தா அந்த கிம் கிட்ட தான். இவங்க ரெண்டு பேருமே நல்ல திக்கஸ்ட் ஃப்ரெண்டு போல இருக்கு. அதனாலதான் இவரை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு போல இருக்கு. இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொல்றப்ப அந்த கிம் என்ன சொல்றானா, உனக்கு எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீ தாராளமா நம்ம ஹீரோன் கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவளுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதாகவும் இறந்து போனவங்க அக்காவோட டெட் பாடி இல்லனா அவங்க அக்கா உயிரோட இருக்காளா அப்படின்ற கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளை விட அந்த இடம் எல்லாமே அத்துப்படி, நீ அவகிட்ட போய் தாராளமா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிட்டு இவனுக்கு என்ன பண்றானா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல பூமியில இருக்க கிம்ம தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குன்னு சொன்னால அந்த குழந்தைக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா கிம்ம தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அவர் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டு போல இருக்கு. அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் கிம் என்ன பண்றாரு, ஜன்னல் வழியா பெல்ல பாக்குறப்ப ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா கூட்டம் நிக்கிற மாதிரி அங்க இருக்கிற தண்ணீர் குடிக்கிற இடத்துல கூட்டம் இருக்கு. அப்போ ஒரு பைப் லைன் வர பொழஞ்சிட்டு போல இருக்கு. அதுல தண்ணியா எப்படி நாய் ஒரு சோத்து கடிச்சுக்கும் அந்த மாதிரி நினைச்சீங்க. தப்பா நான் யாருமே சொல்லல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் அலந்து எடுத்துட்டு இருக்காங்க தான் புள்ளிகளையும் பறந்துட்டு. இந்த மாதிரி நிலைமை நம்ம நாட்டுக்கு ஏன் வரணும், இன்னும் எப்பதான் சரியாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிம் நினைச்சிட்டு இருக்காரு. இப்போக்கு மட்டும் இல்லங்க, நமக்குமே அப்படி ஒரு நிலைமை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தனியா சேமிக்கிறதுக்கு பழகிக்கீங்க. இப்படி இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை பிடிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை ஒரு டிராப் போட்டு பிடிக்கணும். எப்பயுமே அந்த பொண்ணு அந்த தண்ணிக்காக தான் வருவா. அந்த தண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு கது குடிட்டு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா பிடிச்சலாம். அந்த கண்ட்ரோல் பண்றது எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போது, சரி அந்த பொண்ணு ஆக்ரோஷமா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னா அதுக்கு தான் அவளுக்கு அமினிஷா கொடுத்து நம்ம அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்றப்ப ஹீரோன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒளிய விட வேகமா இருக்கா அப்படின்றப்ப, சரி உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லணும், அதுக்கு நீ பதில் எனக்கு சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோனை பார்த்து, எதுக்கு உங்க அக்கா பாத்தீங்கன்னா உனக்கு மெயில் அனுப்பணும், லூனா அப்படின்ற வாட்டரை பத்தி எப்படி உங்க அக்கா பாத்தீங்கன்னா உனக்கு அனுப்பணும், எதுக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லணும், இதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேன். உங்க அக்கா ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வராங்க, அது நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ போற பாதை ரைட் தான், பட் அதை இன்னும் நீ கரெக்டா கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்றாங்க. அதே பக்கம் அந்த கல்பிரேட் என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாருக்கோ போன் பண்ணி பேசுறாங்கல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாம்பிள் தான் உங்ககிட்ட இருக்குல்லடா, அதை எடுத்துட்டு கேட் நம்பர் 7க்கு வா, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இங்க நடக்கிறதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ சாதாரணமா தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் ஆச்சு இதுக்குள்ள இருங்க, அப்பதான் இதை பத்தில நீங்க பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை காலை கட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த அடிப்பட்டவன் பாக்குறேன் துணிநிலைக்கு ஏதாச்சும் வந்துட்டானான்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல மயக்கத்துல தான் இருக்கா. சரி இவன் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப டக்குனு பாத்தீங்கன்னா அவன் படுத்ததும் ஏஞ்சி நின்று பாக்குறான். அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு, அவன் மயக்கத்துல நல்ல தெளிவா தான் இருந்திருக்கான். இதை போய் கேப்டன் சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப டக்குனு பாத்தீங்கன்னா கதவு துறந்துட்டு வந்திருக்கான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, அந்த மயக்கத்துல இருந்தவன் அந்த கல்பரேட்டை பார்த்து என்ன கேட்கறான், நம்ம ரெண்டு பேருமே ஒரே மிஷனுக்காக தான் வந்தோம், நீ யாருக்காக வேலை பாக்குற, உனக்கு இதுக்கு செட் ஆகாது, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்றப்ப டக்குனு துப்பாக்கி வச்சு அவனை போட்டு தள்ளிட்டு அவன் என்ன பண்ணிட்டானா அந்த இடத்தை விட்டு தப்பிக்க பாக்குறான். இந்த பக்கம் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்களாம் சேர்ந்துட்டு அந்த பொண்ணை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணீர் பாட்டில வச்சு இருக்கிறப்ப அந்த பொண்ணு மோப்பி குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி பாட்டில அங்க வச்சுட்டு இவங்க வெளியில போறணும். பட் என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த டனல்குள்ள போற மாதிரி தெரியுது. டக்குனு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த பொண்ணு பிடிச்சி வெளியே இழுத்துட்டு கதவை சாத்த போறப்ப அந்த குட்டி பொண்ணோட கால் மாட்டிக்குது. அவங்க குழந்தை பச்சை குழந்தை எப்படி அழுமோ அந்த மாதிரி அழுகுறா. அப்போ ஹீரோனுக்கு என்ன பண்ணாங்க, சமாதானம் பண்ண போறப்ப டக்குனு பாத்தீங்கன்னா ஹீரோனை கழிச்சிடறான். கழிச்சிட்டு இவ கத்திட்டு இருக்கும் போது டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றா, அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊசியை போடுறானா. அப்படி ஊசி போடும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அமைதியாகிட்டா. உடனே ஹீரோக்கு என்ன பண்றா, அந்த பொண்ணை நான் தூக்கிட்டு போறேன் லேபுக்கு, அவகிட்ட மெட்டெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லேபுக்கு கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் போட ஆரம்பிக்குது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாமே பாக்குறாங்க. இந்த நேரத்துல அந்த பொண்ணு தப்பிக்க பாக்குறா. அதே நேரத்துல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களை தள்ளி விட்டுட்டு நேரம் அந்த பொண்ணை தேடிட்டு ஒரு டனல் வழியா போகிறாங்க. ஹீரோன் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க போகாத போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா போகிறாங்களா, அங்க இருக்கிற எல்லாமே பார்த்தா ஆட்டோ கிராப்ஷன் ஆயிட்டு கத்திட்டு இருக்கா. உடனே ஹீரோக்கு என்ன பண்றாரு, இன்ஜினியர் கால் பண்ணி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப தலை இருங்க தலை எங்களுக்கே தெரியல நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே பாத்தீங்கன்னா வேக வேகமா போயிட்டு இருக்காங்களா. இப்ப ஹீரோன் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவளை தேடிட்டு ஹீரோ என்ன பண்றாங்க, இப்ப உள்ள போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த டாக்டர் என்ன பண்றாங்க, ஒருவேளை இங்க ஏதாச்சும் சாம்பிள் இருக்கிறதாச்சும் பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப சாம்பிள் எல்லாம் காணும். பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த லங்ஸ்ல அடிபடும் செத்து போய் கிடக்கிறான். ஒருவேளை இவன் தான், அதாவது அந்த கல்பிரேட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை தேடிட்டு போனாங்களே. பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போற பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அந்த பொண்ணுக்கு தான் இருக்கா போல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா பார்த்தா உலகம் தெரியுது. ரொம்பவே நல்லா இருக்கு, தண்ணீர் இல்லாதனால போல இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு பெட்ல போய் படுக்கிறா. அப்பதான் ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாலிமேன் கொடுத்த அந்த சாக்லேட் ஞாபகம் வருது. உடனே அந்த குழந்தை கிட்ட கொடுக்கறப்ப பாவம் அந்த பச்சை புள்ளைக்கு அதை எப்படி சாப்பிடணும் கூட தெரியல. உடனே என்ன பண்றேன், கவரோட திட்டா ஹீரோன் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சாக்லேட் எப்படி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரகசிய அறையில தான் இந்த பொண்ணு இருக்கிறா போல இருக்கு. இந்த ரகசிய
கடைசி அறையில தான் இன்னொரு விஷயத்தையும் கிரண் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அக்கா கொடுத்த அந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கு. அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ், ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை இந்த குழந்தை கிரனோட அக்கா தான் ரொம்ப நாளா பாதுகாத்து வச்சிட்டு இருந்தாங்களா, கிரனோட அக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வளர்த்துட்டு இருந்தாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. இதுக்கு மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அந்த கல்பிரேட் என்ன பண்றான், இருக்கிற பிரச்சனையில அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வேற சண்டை போடுறான். இப்போ ஹீரோ வேற இந்த பொண்ணை தேடிட்டு வரான், அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு தெரியல. இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் இருக்கு. 7வது எபிசோட் தொடக்கத்திலேயே அந்த டாக்டர் அம்மாக்கு என்ன பண்றாங்க, ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நம்ம எடுத்துட்டு வந்த அந்த சாம்பிளையும் காணும், இங்க ஒருத்தவன் செத்தும் கலக்குறான், அதோட அந்த இன்ஜினியர் கல்பிரேட்டும் காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் நம்ம டீம்ல ஒரு கல்பிரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இவன் தான் நினைக்கிறேன். சரி நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அவன் இந்த ஸ்டேஷன் விட்டு எங்க போவான் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் காணாம போனதையும் அந்த பொண்ணை தேடிட்டு போனது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றாரு. அவங்கள தேடிட்டு நான் கண்டிப்பா வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க பயப்படாம இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரோட தேடுறதுக்காக போறாரு. இந்த பக்கம் லூனா என்ன பண்ணிட்டு இருக்கா, ஹீரன் முன்னாடி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஹீரனை பார்த்து பயம் கிடையாது, அவங்கள முழுசா நம்புறா போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரன் அந்த இடத்துல சும்மா இருக்காம எதையோ தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரன் கண்ணுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் மாட்டுது. அந்த டிஸ்க் எடுத்து பாக்குறாங்க. இந்த ஹார்ட் டிஸ்கை யார் இந்த இடத்துல வச்சிருப்பா அப்படின்ற ஒரு கேள்வியோட அதை ப்ரௌஸ் பண்ணி பாக்குறப்ப அதுல இங்க தங்கி இருந்தாங்களே அவங்கள எடுக்கப்பட்ட வீடியோக்கள் இருக்கு. என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, எப்படி சாம்பிள் எடுத்தாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகளை வந்து பார்த்தா அவங்க அக்கா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் கிரண் 1 by 1 போட்டு பாக்குறாங்க. அதுல முத வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு பீனுக்கு தண்ணி ஊத்துறது. ஒரு பீனை வந்து பெரும் கண்ணாடி தொட்டியில படுக்க வச்சிருக்காங்க. தண்ணிக்கு எதுவுமே கிடையாது, அது உயிருக்கு போராடிட்டு இருக்குது. இந்த நேரத்துல ஒரு டிராப் அந்த லூனா அப்படின்ற தண்ணி எடுத்து அதுல ஊத்த அது அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தா மல்டிபிள் ஆயிட்டு அந்த மீன் நீந்துற அளவுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிருது. அப்ப இந்த தண்ணியால வந்து பார்த்தா ஒரு உயிரினத்துக்கு பிரச்சனை கிடையாது, உயிர் வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நடக்குது. இனிமேட்டு நம்ம பிரச்சனை இல்லாம இந்த தண்ணியை பூமிக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சில ஆராய்ச்சிகளை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போதுதான் அந்த இன்ஜினியர் ஒருத்தவன் ஹீரோ சொன்னால மேல என்ன நடக்குது போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பாக்குறப்ப இந்த இடத்துல அமைதியா இருக்கு. பார்த்தா அந்த இடத்துல அந்த கல்பிரேட் நிக்கிறான். கல்பிரேட்டை பார்த்து இவன் கேள்வி கேட்கிறான் அந்த இன்ஜினியர், ஆமா யாரா நீனு, எதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஒரே டீம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க கிட்ட பேசுறதுக்குலாம் இந்த கல்பிரேட்டுக்கு நேரம் இல்ல, துப்பாக்கி எடுத்து ஒரு சுட பாக்குறான். அப்படி சுட பார்க்கும் போது அந்த இன்ஜினியரை பிடிச்ச ஒரு கேள்வி கேட்கிறான், லூனா அப்புறம் கிரண் 2 பேரும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த இன்ஜினியருக்கு தெரியாதாச்சா அப்படியே அமைதியா இருக்கிறாரு. ஏன்னா இவன் புரிஞ்சுக்கிட்டான் அவங்க 2 பேரும் கூட்டிட்டு போனாதான் நம்மளால பூமியில சர்வே பண்ண முடியும், இந்த வெறும் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு அதனால அவர்கிட்ட கேட்கிறப்ப அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்றப்ப இந்த ஒரு சாம்பிள் எடுத்து காட்டி, ஏண்டா இதுக்காக தான் நீங்க ஆட்டம் போட்டீங்க, இதை உடச்சிட்டா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒன்னும் போன முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த இன்ஜினியர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஒரு சாம்பிளை உடைக்கவும் அது அந்த இன்ஜினியர் மேல படுது. மேல பட்ட என்ன ஆகும், மனுஷங்க உடம்புல இருந்து வாந்தியா ரத்தமா வரதுக்கு பத்தி தனியா வருமாச்சா அந்த மாதிரி ஒரு தனித்தனியா வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. காப்பாத்துறான்னு சொல்றப்ப அவங்க என்ன பண்றானா கேட்காம அந்த இடத்தை விட்டு அமைதியா போயிட்டான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் அம்மா கீரனை தேடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கீரன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா எடுத்து அந்த வீடியோக்களை பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி, ஏன்னா இப்ப ஒரு மனுஷன் மேல அதை இது பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மேல வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. ஆனா இப்ப இருக்கிறது லூனா 73 அப்படின்னு சொல்லிட்டு, பட் அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லூனா 001 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பேல க்ளோன் பண்ணிருப்பாங்களா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பட் அந்த பொண்ணு செத்து போயிட்டா. அதுக்கடுத்து தெரியுது இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா க்ளோன் மூலமா இவங்க உருவாக்கி அந்த பொண்ணுங்களா இருக்குமே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இதை ஹீரன் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரனை தேடி வந்த டாக்டர் அம்மா எதையோ ஒண்ணு பார்த்துட்டு அடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா இங்க நிறைய பிணங்கள் இருக்கு. லூனா அப்படின்ற அந்த குட்டி பொண்ணு மாதிரி க்ளோனை ரெடி பண்ணிருக்காங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல இறந்தனால ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட பிணங்களை இந்த மாதிரி பதிக்க வச்சிருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் பார்த்து இவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் வீடியோல பாத்துட்டு இருக்காங்களா அவங்களுக்குமே சரியான கோபம். ஏன்னா வந்து ஒரு குட்டி குழந்தை, அந்த குழந்தை தானே அது எப்படி இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற எல்லார் மேலைக்குமே அவங்க கோவப்பட்டு இருக்கு. அப்போதான் அந்த வீடியோல இருக்கிறவங்க ஹீரோன் கேள்வி கேட்கும் போது நேரடியா வந்து பதில் சொல்ற மாதிரி ஹீரோன் வந்து நினைச்சு பாக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஒரு கொடூரத்தை பண்றதுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியோட நல்லதுக்காக தான் நாங்க பண்ணோம். இங்க இருக்கிற ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களை நிம்மதி ஆராய்ச்சி பண்ண முடியல, அதனால தான் நாங்க இதெல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நீ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க. இப்ப நம்ம பூமிக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை 2 பேர் தான், நீ அப்புறம் அந்த லூனா அப்படின்ற பொண்ணு. சோ 2 பேரும் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்கள தொடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அது கற்பனை தானே, உடனே வந்து பாத்தீங்கன்னா அது மறைஞ்சு போற மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்பிரேட்டை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா ஹீரோன் அப்புறம் அந்த பொண்ணு 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு தேடி பாக்குறதுக்காக இங்க இருக்கிற ஒரு பிளானே வந்து பாத்தீங்கன்னா
பார்த்தோன்னா கொலாப்ஸ் பண்றதுக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லூனா வாட்டரை எடுக்க போகும்போது ஒரு கேப்சூல் உடஞ்சிருக்கும்ல, அந்த இடத்துல கூட வந்து பார்த்தோன்னா ரத்தப்பட்டு நிறைய தண்ணி திறந்திருக்கும்ல, அதை வந்து பார்த்தோன்னா ஓபன் பண்ணி விடுறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கான். இப்படி போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இடம் ஃபுல்லாவே காலியாயிடும் அப்படின்றனால இப்ப பார்த்துட்டு இருக்க. இப்ப கேசி வெண்ட் வழியா ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் அங்க இருக்கிற டாக்டர் அம்மா அங்க இறந்து போனவங்களெல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்க. இங்க பாருங்க, இதுக்கு இனிமேட்டு நமக்கு நேரம் கிடையாது, நம்ம அந்த கல்பரேட்டை கண்டுபிடிக்கணும், அப்படி பிடிக்கல நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போக, அதே நேரத்துல ஹீரன் என்ன பண்றாங்க, லூனா அப்படின்ற அந்த சின்ன பொண்ணு கிட்ட பூமியை காட்டுறாங்க. வானத்துல இருந்து பார்த்தா பூமி தெரியும்ல, அதை காட்டி அதுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியோட ஒரே ஒரு எதிர்காலம் அது நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சீஃப் ஒருத்தர் வராரு. ஏற்கனவே இந்த பொண்ணை பார்த்தா அவருக்கு சுத்தமா பிடிக்காது, ஏன்னா இவரால தான் இங்க நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் நம்பிட்டு இருக்காருல. அதனால வந்து பாத்துற இந்த பொண்ணை கொலை பண்ண பாக்குறப்ப டக்குனு கிரண் வந்து தடுக்கிறாங்க. நம்ம இந்த பொண்ணை வந்து பாத்துனா எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம பூமியோட ஒரே ஒரு எதிர்காலம்னா இந்த பொண்ணு தான், இவ்வளவு ஏதாச்சும் ஆச்சு நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணை நம்மள தேடி வருவா பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த பக்கம் அந்த கல்பிரேட் என்ன பண்றான், ஹீரன் அப்புறம் ஹீரோயினோட அந்த குட்டி பொண்ணு ரெண்டு பேருமே வந்து பாத்துனா கன் பாயிண்ட்ல பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு நிக்க, அவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து நிற்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். ஹீரோ அந்த அடுத்தது ரொம்ப நம்பி இருக்கிறான், ஏன்னா இந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வரணும், தன்னை விட ஒரு சிறந்த ஆளா அவன் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஹீரோவனை ரொம்ப நம்பிட்டு இருந்தான். ஆனா இவன் என்ன பண்றான், ஹீரோ கொல்றதுக்கு துப்பாக்கி எடுத்து வைக்கிறானா, ஆட போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், அவன் கழுத்தை பிடிச்சி இந்த ஜெயம் படத்துல வரும்போது இந்த சதாவை தூக்கி நிறுத்துவாங்க பாத்தீங்களா ஒரு சீன்ல, அந்த மாதிரி நிறுத்திட்டு இவனை வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி இந்த பொண்ணு என்ன பண்றா, ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த லூனா அப்படின்ற பொண்ணை பார்த்து, நீ தப்பான திசையில போற, நம்ம இப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வழியே காட்டுறாங்களா. அந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு நிமிஷம் நின்னுட்டு ஹீரோயின் கூப்பிட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன சொன்னாலுமே அந்த பொண்ணு கேப்பா, ஏன்னா அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்டா மாறிட்டா போல இருக்கு. அப்படி இருக்கும் போது ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, மேல இருந்து தண்ணி சொட்டுறதா அவங்களால பார்க்க முடியுது. ஆமா, அந்த கல்பிரேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடோன் ஓபன் பண்ணி விட்டுட்டாலும் அந்த லாக்க, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாவே இப்ப ரொம்பவே தண்ணி வந்து போயிட்டு இருக்குது. ஒரு சில இடங்களை வெடிக்கவும் ஆரம்பிக்குது. நிலவுல வந்து டெம்பரேச்சர் கம்மி அப்படின்றனால அந்த தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி வெளியே நிக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்துல அந்த கல்பிரேட் என்ன பண்றான், ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக பாக்குறப்ப ஹீரோவை துப்பாக்கி முனையில வைக்கும் போது அவன் மேலுமே தண்ணி விடுது. அப்பதான் அந்த நாதாரிக்கு புரியுது, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி லீக் பண்ண ரொம்ப பெரிய தப்பு, ஒரு 7 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்ட, ஹீரோ மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி படுது. அதே மாதிரி இப்ப இவன் மேலேயும் தண்ணி படுறத காட்டி அப்படி இந்த 7வது எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. 8வது எபிசோட் தொடக்கத்திலேயே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஹீரன் அக்காவோட டீமும் அவங்களோட மத்த டீம் எல்லாருமே சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள கொலை பண்றதுக்காக பூமியில இருந்து ஒரு டீம் மேல வந்திருக்கத காட்டுறாங்க. இவங்களுக்கு யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பூமியில ஹீரோ ஒரு தாய் கிழவி கிட்ட அடிக்கடி போன் பண்ணி பேசிட்டு இருப்பான்ல, அந்த கிழவி தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளறதுக்காக அனுப்பி. ஏன்னா இவங்க லூனா அப்படின்ற வாட்டரை கண்டுபிடிச்சு அதை இந்த குழந்தைகளை குளோன் மூலமா தான் உருவாக்கி அவங்கள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். இதை கண்டுபிடிச்சு இவங்க வெளில வரும்போது வெளில இருக்கிற யாராச்சும் இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த பாட்டியம்மா உயிருக்கு ஆபத்து அப்படின்றனால என்ன பண்ணிருக்கா, அவ தான் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ண உத்தரவு போட்டிருக்கா. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அக்கா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த லூனா அப்படின்ற இந்த பொண்ணு மட்டுமே காப்பாத்திருப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அந்த தண்ணி வந்து ஒத்துக்குச்சு, ஆனாலும் இவளை வச்சு எப்படி வச்சு நம்ம காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு ஒரு எண்ணம். ஆனா ஹீரோயின் அக்காக்கு இதை எல்லாத்தையுமே ப்ராப்பரா முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட உடம்புமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா மாறத உணர்றாங்க. ஏன்னா அவங்க மேலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி விழுந்துச்சுல, இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு தெரியுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்க அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவு சாத்திக்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க, போகாத இங்கப்பா நான் பாத்துக்கிறேன், எப்படியாச்சும் நான் காப்பாத்துறேன் அப்படின்றப்ப, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்னோட நேரம் முடிய போகுது, நீங்க வந்து இந்த ஆராய்ச்சி விட்டுறாதீங்க, பட் லூனா பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் மொத சீன்ல பார்த்த மாதிரி வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் அவங்க தண்ணிக்குள்ள முழுக்கிற மாதிரியும் அவங்க அக்கா கூட பேசுற மாதிரி தெரியுது. டக்குனு கண்ணு திறந்து பாக்குறப்ப ஹீரனை காப்பாத்திட்டாங்க. எஸ், ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்காங்க. அது எப்படின்ட்டு அந்த டாக்டராலே தெரியல. ஆனா ஹீரன் வந்து உயிர் போச்சது எப்படி சொல்லி பார்த்தா, ஹீரன் கையில அந்த லூனா அப்படின்ற பொண்ணு ஒரு எபிசோட்ல கிடைச்சிருப்பா தெரியுமா, அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. இனிமேட்டு இந்த ஒரு பொண்ணை வச்சுதான் நம்ம பூமியை காப்பாத்த போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரன் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் ஹீரோ என்ன பண்றானா, அந்த கல்பிரேட்டுக்கு கண்டுபிடிச்ச சேட்டலைட் போன வச்சு இவன் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான், எங்க இருந்து சிக்னல் கொடுக்கறான் அப்படின்ற எல்லாத்தையுமே பாருங்க அப்படின்றப்ப, இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு போற சிக்னல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு என்ன பண்றான், பூமியில இருக்க கிம்முக்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றப்ப ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த தாய்
தாய் கிழவி இருக்கு பாத்தியா, அது சரியான ஒரு தொல்லை பிடிச்சதா இருக்கு. எனக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடமா பண்ண விட மாட்டேன், ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இப்படியே போனா என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அந்த லூனா அப்படின்ற பொண்ணை பத்தி சொல்ல, வேற வழி கிடையாது, அவளுமே நீங்க பூமிக்கு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. கூட்டிட்டு வந்துருங்க பாத்துக்கலாம் அப்படின்றப்ப அதோட நீங்க அங்க இருக்கிற சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்கல் சுத்திட்டு இருக்கறனாலையும் அந்த விண்கலத்துல ஆள உங்களுக்கு எப்ப ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஆபத்து அப்படின்ற விண்கலம் தான் அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியுது, பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கிறான். இப்ப ஹீரோக்கு என்ன கேக்குறானா, இந்த பொண்ணை நாங்க கூட்டிட்டு வந்து கொடுத்தா பத்திரமா வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரை பார்த்து கேக்குறப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லமா அதெல்லாம் எனக்கு என்ன தெரியாது, இங்க என்ன மேட்டர் நடக்குன்னு சொல்லிட்டு என்னால கரெக்டா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றப்ப டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் அதை கட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு கூட்டிட்டு போக கூடாது, அப்படி கூட்டிட்டு போனா இந்த பொண்ணை வச்சு ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி பணத்துக்காக யாருக்கிட்டாச்சும் இந்த பொண்ணை விக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க பாதுகாக்கிறது, இந்த ஸ்டேஷனே இப்போ ஒரு ஆபத்துல இருக்குது, இனிமேட்டு இது எங்க பாதுகாக்கிறது, என்ன பக்கத்துல ஏதாச்சும் வீடு இல்ல ஸ்கூலா இருக்கு, இந்த பொண்ணை போயிட்டு நம்ம சேஃப்டியா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதான் எஸ்கேஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கு, அங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நடந்தாலும் சரி எப்படியாச்சும் இந்த பொண்ணை நான் கூட்டிட்டு தான் போறேன், அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா பாதுகாக்க தான் போறேன், அதுக்கடுத்து நான் இங்க இருந்து வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி ஹீரோ என்ன பண்றானா பொத்துக்கிறான், இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேண்டை போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட கொடுக்க, நீங்களும் போட்டு விடுங்க கேப்டன் அப்படின்னப்போ ஒரு பயத்தோட போறாரு. இப்போ அந்த பொண்ணு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சுட்டா, பயம் கிடையாது. அப்படியே போட்டுட்டு இருக்கிறப்ப ஹீரோவோட நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பேட்ச் இருக்கும், அதை பாக்குறான். இது வந்து ஹீரோ விண்வெளிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவங்க கோவப்பட்டிருப்பாங்க, இதமா லாஸ்ட், இதுக்கு மேல அப்பா விண்வெளிக்கு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு இந்த பேட்சை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை கேட்கிறப்ப அவர் எடுத்து கொடுத்துறாரு. கொடுத்த என்ன கேட்கறாருன்னா, இந்த பொண்ணை நம்மள கூட்டிட்டு போயிடுவோமா அப்படின்றாரு. ஏன்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல என் பொண்ணுக்காக தான் இங்க வந்தேன், இவளுமே என் பொண்ணு மாதிரி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, கேப்டன் கரெக்ட் தான், பட் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தவ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா லூனா படுத்துட்டு இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீரோட்டத்தோட சக்தி கேக்குது, இங்க இருந்து நம்ம உடனே போனோம் அப்படின்ட்டு கஞ்சாட காட்டிட்டு வேகமா போறா. கரெக்டா அந்த இடத்துல தண்ணி பீச்சு அடிக்க ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேட் நம்பர் 7க்கு போகணும், ஆனா லூனா வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. இல்லமா நம்ம கேட் நம்பர் 7க்கு போனோம் அப்படின்றப்ப கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டா. பட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இவன் நிக்கிறான், யாரு அந்த கல்பரேட், அவனை பார்த்து கேட்கறான், தம்பி உனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இதோட நம்ம நிறுத்திப்போம், இந்த பொண்ணை நான் பூமிக்கு கூட்டிட்டு போனோம், அவளை போய் காப்பாத்துறோம், அந்த சாம்பிளை குடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அதெல்லாம் கிடையாதுரா கேப்டன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க சாக போறீங்க கேப்டன், நீங்க மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாரும் சாக போறீங்க. அவன் கொஞ்சம் கொலாப்ஸால பேசிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு நமக்கு தான் தெரியுமாச்சு, அவன் தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்றான்னா, இந்த சீஃப் ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட கொன்ன கோலவரியில இருக்கிறாருல, டக்குன்னு அவனை போயிட்டு 2 துப்பாக்கியால சொல்றாரு. அந்த விமானம் வந்து பாத்தனா கல்பிரேட் வந்து பாத்தனா இறந்து போயிட்டான். அப்ப அவன் சும்மா இல்ல, அந்த கல்பிரேட்டும் சாவறதுக்கு முன்னாடி இவரு 2 சுட இந்த சீஃபுக்கு வந்து பாத்தனா அடிபட்டுட்டு உடனே போயிட்டு கேப்டன் பாதுகாக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கேப்டன் இங்க இருக்க வேணாம், நம்ம போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றப்ப, நீ என்ன விளையாண்டுட்டு இருக்க, அவனை கூப்பிட்டு போமா, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வயித்துல டேப் எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஷூட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, நிலாவில போய் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பேனா கேப்டன் நீங்க போயிடுங்க, நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லி பாயமிடும் இறந்துட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. பார்த்தா கேப்டன் உள்ள வந்து கதவு சாத்திக்கிட்டாரு. யோ கேப்டன் என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் கேக்குறப்ப, பாரு அவ வந்து இந்த ஹேக் பண்ணனால இங்க இருக்கிற சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிட்டு வெளியில இருந்து எல்லாராலும் கதவை சாத்த முடியாது, உள்ள யாராச்சும் இருக்கணும், அது நானா இருக்கேன், நான் கதவை சாத்திட்டு உள்ள இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றப்ப, என்ன பிளான்ட்டு இருக்கியா, உன் பொண்ணுக்கு யார் பதில் சொல்றது, உனக்காக உன் பொண்ணு காத்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லமா என் பொண்ணை நீ நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பொண்ணை பாத்துக்க, அண்ட் அதே மாதிரி லூனாவை யாருக்கிட்டே தனியா விட்டுறாத, அவளை அங்க விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணீர் வர, அப்படி இவங்க எல்லாம் கொஞ்சம் தாழ்ந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கிராவிட்டி கிடையாது இந்த இடத்துல, இவங்க பறந்து போகணும் மச்சா. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த தண்ணி என்ன பண்ணுதான் ஃபோர்ஸ்ல வந்து அடிக்குது. கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வெளில வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டு இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லூனா எங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப லூனா மிஸ் பண்ணிட்டாங்க. அட பாவி, லூனாவோட ஹெல்மெட் மட்டும் தான் கிடைக்குது, உள்ள இருந்து அந்த புலியை கூட்டு வந்து கொன்னிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலடி தடத்தை கிரண் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல லுக் பண்றாங்க, ஒரு மலை மாதிரி இருக்கு, அது மேல வந்து பாத்தீங்கன்னா லூனா எந்த ஒரு ஷூட்டுமே போடாம அசால்ட்டா நிக்கிறான். எஸ் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் அவளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த காற்று இந்த சூழ்நிலை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதாயிட்டு சுருக்கமா சொல்ல போன ஒரு வேற்று கிரக வாசி தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இந்த பொண்ணுக்கு இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு இடத்த பார்த்து நடந்து போயிட்டு இருக்க, எங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த கேப்டன் வந்து வெளியே போனமா கிடக்குறாரு. சரி உயிரோட தான் இருக்காரு, கண்ணுல இருந்து தண்ணி வருது. அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்து அந்த பேஜை போட அப்படியே அவருக்கு இறந்து போயிட்டாரு. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் பார்த்துட்டு இருக்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி ஒரு ஃபேஸ் ஷிப் வர மாதிரி தெரியுது. அதை எல்லாரும் இவங்க பாக்குற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க, அந்த ஃபேஸ் ஷிப்பை நமக்கு காட்டல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைலண்ட் சி அப்படின்ற வெப் சீரிஸோட 8வது எபிசோடு மற்றும் சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு இந்த சீரிஸ் அப்படின்றதோ நீங்க பார்த்து சொல்லுங்க. சூப்பரான வெப் சீரிஸ்ல நம்ம கூடிய சீக்கிரம்
பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. பை பை.